Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We'll read again from Ephesians chapter 6 verses 10 to 12. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10 12 வசனம் முடிய. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. Finally, my brethren, be strong with the Lord and in the power of His might. Put on the whole armor of God, that ye may be able to stand against the wiles of the devil. For we wrestle not against flesh and blood, but against principalities, against powers, against the rulers of the darkness of this world, against spiritual wickedness in high places. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The spiritual battle takes place at two levels. இந்த ஆவிக்குரிய யுத்தமானது இரண்டு நிலவரங்களில் நடைபெறுகிறது. The topic under which these Bible studies are being given is spiritual war. இந்த வேத பாடங்கள் ஆவிக்குரிய யுத்தம் என்கிறதான தலைப்பின் கீழாய் நமக்கு நடைபெறுகிறது. This spiritual war takes place at two levels. இந்த ஆவிக்குரிய யுத்தங்களானது இரண்டு நிலவரத்தில் நடைபெறுகிறது. One is at a personal level. ஒன்று தனிப்பட்ட முறையிலே. Unless we learn how to fight our personal battles well, we will not be able to fight the next battle that we are going to see shortly about. எப்படி நமக்கு வருகிறதான அந்த தனிப்பட்ட யுத்தத்தை நம்மால் செய்ய முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளாத பட்சத்தில் மற்ற சொல்ல போகிறதான ஒரு யுத்தத்தை நம்மால் செய்ய முடியாது. In general, all of us like to be happy. சாதாரணமாக நாம் எல்லாருமே சந்தோஷமாய் இருக்கும்படி விரும்புகிறோம். We all like to come out of trouble as quickly as possible. நமக்கு இருக்கிறதான பிரச்சனைகளிலிருந்து எவ்வளவு சீக்கிரமாய் நாம் வெளியே வர முடியுமா அவ்வளவு சீக்கிரமாய் வெளியே வர முயற்சிக்கிறோம். But in Christian warfare, we should understand that that's not the way to fight. ஆனால் கிறிஸ்துவ யுத்த களத்தில் அப்படி அல்ல நாம் யுத்தம் செய்ய வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். If we are always looking for deliverance, if you are always looking for happiness, if you are always looking for coming out of trouble, that's like running away from a battle. எப்பொழுதுமே ஒரு விடுதலை வேண்டும் என்றும், எப்பொழுதுமே நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றும், எப்பொழுதுமே அதிவேகமாய் நமக்கு வருகிற போராட்டங்களிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று நாம் விரும்பினால், that's like running away from a battle. அதுதான் யுத்தத்திலிருந்து ஓடி போவதை போல் அர்த்தமாகும். God is allowing our enemies to come to us for a certain reason. தேவன் நம்முடைய சத்துருக்களை நம்மிடத்தில் வரும்படி ஒரு காரணத்தோடு கூட தான் அனுமதிக்கிறார். So without finding out what that reason is, we should not be just waiting for deliverance. அந்த காரணத்தை கண்டுபிடிக்காத பட்சத்தில் விடுதலைக்காக நாம் காத்திருக்க கூடாது. If I fall sick, உதாரணமாக நான் வியாதிப்படுவேனேயாகில், there's a reason why God permits that sickness. அந்த வியாதியை தேவன் எனக்கு அனுமதித்ததின் ஒரு நோக்கம், ஒரு காரணம் உண்டு. It may be I have done something wrong and God wants me to realize it and confess it. ஒருவேளை நான் சில தவறுகளை செய்திருக்கலாம், அதை என்னுடைய தேவனிடத்தில் நான் அறிக்கை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பலாம். Or it may be that God wants me to build up my faith by fighting against the sickness. அல்லது அந்த வியாதியோடு கூட நான் போராடி என்னுடைய விசுவாசத்தை நான் இன்னும் கட்டி எழுப்ப வேண்டும் என்று தேவன் விரும்பலாம். Or it may be that God wants me to realize the powers that are within me as I fight against the sickness. அல்லது நான் இந்த வியாதியோடு கூட யுத்தம் செய்யும் பொழுது எனக்குள்ளா இருக்கிறதான வல்லமைகளை நான் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் அதை அனுமதிக்கலாம். Or it may be that God wants me to get strong in the doctrine of divine healing as I go through the sickness. அல்லது தெய்வீக சுக சத்தியத்திலே இன்னும் நான் பலப்படும்படியாக தேவன் என்னை இந்த வியாதியில் அனுமதிக்கலாம். So there are many reasons why God permits a trial. ஆகையினாலே தேவன் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் சோதனைகளை அனுமதிக்கிறார் என்பதற்கு அநேக காரணங்கள் உண்டு. So without analyzing and finding out why such a trial is taking place in my life, if I keep always looking for a chance to come out of the trial, that's a failure in Christian warfare. எப்பொழுதுமே எனக்கு வருகிறதான அந்த யுத்தங்களின் அந்த காரணத்தை அறியாத பட்சத்தில் நான் அதி சீக்கிரமாக வெளியே வர வேண்டும் என்று முயற்சிப்பேனே ஆகில்
இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் யுத்தத்திலே ஒரு தோல்வியாயது எனக்கு முடிந்து விடுகிறது. These days when I pray for sick people, இந்த நாட்களில் நான் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் பொழுது God is teaching me to change my prayer. என்னுடைய ஜெபத்தை மாற்றும்படி தேவன் எனக்கு படிப்பிக்கிறார். Instead of saying Lord heal their sickness, ஆண்டவரே இவருடைய வியாதியை நீ சுஸ்தமாக்கும் என்று ஜெபிக்கும் பதிலாக God is teaching me how to change that prayer and pray like this: Lord, increase their faith so that they might be able to fight this battle and get the victory. ஆண்டவரே இவருடைய விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணி அதன் மூலமாக இவர்கள் தன்னுடைய யுத்தத்திலே ஜெயம் எடுக்கும்படி இவர்களுக்கு இன்னும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லி அவர்களுக்கு நான் ஜெபிக்கும்படி தேவன் எனக்கு இப்படி ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். So along with rebuking the sickness, this prayer is also made. வியாதியை கடிந்து கொள்கிறது மாத்திரமல்ல, அதோடு கூட இந்த ஜெபமும் நடைபெறுகிறது. So also in Christian warfare we have to learn how to fight. அதே வண்ணமாக கிறிஸ்துவ யுத்த களத்தில் நாம் எப்படி போராட வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Instead of always looking for deliverance in order that we might stand in the battle and fight, we need a particular weapon. நாம் அந்த யுத்தத்தில் இருந்து எப்பொழுதுமே போராடி அதிலிருந்து ஜெயம் எடுக்கும்படியாக நமக்கு ஒரு கருவிகள் அவசியம். A weapon. ஒரு கருவி அவசியம். That weapon was discovered by a man who was very weak in fighting his battles. அந்த யுத்த கருவியானது தன்னுடைய யுத்தத்திலே போராடக்கூட முடியாத அளவிற்கு இருந்ததான ஒரு பலவீனனால் அது கண்டுபிடிக்கப்பட்டது. He was a man who once ran away from battle. அந்த மனிதன் தான் யுத்தத்திலிருந்து ஓடி போனவன். But later on he discovered this weapon. ஆனால் பிற்காலத்திலோ அவன் இந்த கருவியை கண்டுபிடித்தான். He was one of the disciples of Jesus. அவன் இயேசுவின் சீஷர்களில் ஒருவனாயிருக்கிறான். His name was Peter. அவனுடைய பெயர் பேதுரு. He didn't like to suffer. அவன் பாட அனுபவிக்க விரும்பவில்லை. He didn't want Jesus to suffer. இயேசுவும் பாட அனுபவிக்க வேண்டும் என்று அவன் விரும்பவில்லை. He thought he had the boldness to suffer if he had to. கண்டிப்பாக பாட அனுபவிக்க வேண்டும் என்கிறதான் ஒரு சூழ்நிலை வறுமையாகில் அங்கே அவனுக்கு தைரியம் இருப்பதாக அவன் நினைத்தான். But he ran away. ஆனால் நடந்தது என்ன? அவன் ஓடி போனான். But later on when he got filled with the Holy Spirit, ஆனால் பிற்காலத்திலோ அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பொழுது he got that mind to suffer. பாட அனுபவிக்கிறதான அந்த மனது அவனுக்கு உண்டாயிருந்தது. And see what he writes in 1 Peter 4:1. அவன் என்ன எழுதுகிறான் என்பதை 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நீங்களே பாருங்கள். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். For as much then as Christ hath suffered for us in the flesh, arm yourselves likewise with the same mind, for he that hath suffered in the flesh hath ceased from sin. He speaks of a weapon in the mind. அவர் மனதிலே இருக்கிறதான ஒரு கருவியை குறித்து பேசுகிறார். So he says, arm yourself with this mind. சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். So that means he says, arm your mind with a willingness to suffer. அதனுடைய அர்த்தம் உங்களுடைய சிந்தையை பாட அனுபவிக்க கூடியதான அந்த எண்ணத்தோடு கூடியதான ஆயுதத்தோடு பாட அனுபவியுங்கள். Don't be afraid of suffering. Don't run away from battles. Rather ask God for this weapon which is called a readiness or a willingness to face battles if it comes your way. பாட அனுபவிப்பதை கண்டு பயந்து ஓடும்படி அப்படி நீங்கள் ஆயத்தப்பட வேண்டாம். மாறாக பாட அனுபவிக்கிற அந்த சிந்தையை அதற்கு ஆயத்தமாகிறதான அந்த ஆயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள். Our forefathers in the early church, they all had this mind and this willingness to suffer. நம்முடைய முற்காலத்தின் சபையில் இருக்கிறதான முற்பிதாக்கள் பாட அனுபவிக்கும்படி ஆயத்தமுள்ளவர்களாய் இருந்தார்கள். If you turn to Acts chapter 5 and read verse 41. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திற்கு நீங்கள் வாசிப்பீர்களே ஆகில், when the disciples were released from the council after interrogation and after being beaten up, இந்த சீஷர்கள் அவர்கள் பிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்ட பிறகு we see how they were released. எப்படி அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்று நாம் காண்கிறோம். Verse 41. 41ஆம் வசனம், அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய்
And they departed from the presence of the council, rejoicing that they were counted worthy to suffer shame for his name. They were happy not because they were released and they were free. They were happy because they had the privilege to suffer for Jesus. அவர்கள் விடுவிக்கப்பட்டபடியினால், அங்கிருந்து அவர்கள் வெளியே அனுப்பப்பட்டபடியினால் அவர்கள் சந்தோஷம் அடையவில்லை, மாறாக பாட அனுபவிக்கப்படும்படி அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். It was a privilege for them to suffer for Jesus. இயேசுவுக்காக பாட அனுபவிப்பதை அவர்கள் ஒரு ஸ்லாக்கியமாய் கருதினார்கள். So they were not afraid of the suffering. ஆகையினால் அவர்களை பாடுகளை கண்டு பயப்படவில்லை. They called it a qualification. We have the worthiness to suffer for his name. ஆனால் மாறாக அவர்கள் அதை தகுதி என்று அழைக்கிறார்கள். அவருடைய நாமத்துக்காக பாட அனுபவிக்கிறதற்கு பாத்திரராய் அவர்கள் அந்த பாத்திரம் என்று So சொல்லப்படுகிறார்கள். to suffer for Jesus we need a worthiness. இயேசுவுக்காக பாட அனுபவிக்கும்படி நமக்கு ஒரு தகுதி So அவசியம். those who suffer for Jesus, these disciples say they are lucky people, or fortunate people, or blessed people. ஆகையினால் தான் இந்த சீஷர்கள் இயேசுவுக்காக பாட அனுபவிக்கும்படி பாத்திரவான்களான பொழுது அவர்கள் தங்களை அதிர்ஷ்டசாலிகளாக ஸ்லாக்கியம் என்று எண்ணினார்கள். St. Paul was once discouraged from going into Jerusalem. ஒருமுறை பரிசுத்த பவுல் புதிய எருசலேமுக்கு போவதை தடை செய்தார்கள். And he said, don't break my heart. Those who hindered him said they are waiting to beat you up there. He said, don't break my heart. I'm not only getting ready to be beaten and imprisoned, I'm ready to die for Jesus. அவர்களை பரிசுத்த பவுலை தடை செய்தவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அங்கே போக வேண்டாம், அங்கே போனால் நீங்கள் அடிபடுவீர்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது பரிசுத்த பவுல் சொன்ன பதில் என்னவென்றால், என்னை தடை செய்ய வேண்டாம், என் இருதயம் பாட அனுபவிக்கும்படி அவர்களோடு கூட நானும் பாட அனுபவிக்கும்படி என்னை விடுங்கள் என்று சொன்னார். He said, I'm ready to even to die for Jesus. இயேசுவுக்காக நான் மரிக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். So this was the mind that our forefathers had. இந்த எண்ணத்தை தான், இதே சிந்தையை தான் நம்முடைய முற்பிதாக்களும் வைத்திருந்தார்கள். Dear brother, dear sister, அருமையான சகோதரி சகோதரியே, if you are looking for a life without any suffering, ஒரு பாடில்லாதபடிக்கு நீங்கள் ஒரு வாழ்க்கையை விரும்புவீர்களே ஆகில், this is not the right place for you. இந்த இடம் உங்களுக்கு ஏற்ற இடம் அல்ல. But if you want to know how to suffer well, ஆனால் எப்படி நன்றாக பாடுபட வேண்டும் என்று நீங்கள் அறிய விரும்பினால், how to be happy to suffer, எப்படி பாட அனுபவிக்க சந்தோஷமாய் இருப்பது என்று நீங்கள் விரும்பினால், how to grow through suffering, பாடுகளின் மூலமா எப்படி வளர முடியும் என்று விரும்பினால், how to face suffering boldly, எப்படி பாடுகளை சந்தோஷமாய் அனுபவிக்க விரும்பினால், how not to be afraid of the adversary who comes to torment you, உன்னை வாதிக்க வருகிறதான எப்படி அந்த சத்துருவை எப்படி எதிர்க்க விரும்பினால், then you have come to the right place. அப்படி என்றால் நீங்கள் வந்த இடம் சரியான இடமாய் இருக்கிறது. We need the mind of our forefathers. நம்முடைய முற்பிதாக்களின் அதே சிந்தை நமக்கும் அவசியம். St. Paul told Timothy, all those who want to live a godly life in this world will have to suffer persecution. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் பாட அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 2 Timothy chapter 3 verse 12. இரண்டாம் தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கும் மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். This verse says, if you want to become spiritual, there is no other way, you have to suffer persecution. இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆவிக்குள்ளானவர்களாக மாற வேண்டுமே ஆகில் வேறு வழியே இல்லை, நீங்கள் துன்பப்படத்தான் வேண்டும். You can't grow and not suffer. நீங்கள் துன்பப்படாதபடிக்கு வளர முடியாது. So if you want to grow spiritually, you have to suffer, is what this verse says. நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் வளர வேண்டுமே ஆகில் துன்பப்பட வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. So the best way to face spiritual battles is not to run away or look for deliverance. If you want to grow, get ready to face the battle. ஆகையினாலே ஆவிக்குரிய யுத்தங்களில் அதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டுமே ஆகில் அதை கண்டு பயந்தோ அதை விட்டு ஓடி போகிறதல்ல, அதிலே நீங்கள் வளர வேண்டுமே ஆகில் பாட அனுபவிக்க வேண்டும். Ask God for a willingness to face battles. யுத்தத்தை சந்திக்கும்படி தேவனே எனக்கு அந்த மனப்பூர்வத்தை தாரும், அந்த இதயத்தை தாரும் என்று கேளுங்கள். Turn to 2 Timothy chapter 2 and read verse 3. நீங்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்பீர்களே ஆகில், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். Thou therefore endure hardness as a good soldier of Jesus Christ.
So here it says, to be a good soldier, you need the ability to endure hardness. இங்கே நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நல்ல போர்ச்சேவகனாய் இருக்க வேண்டுமே ஆகில் ஒருவன் தீங்கை அனுபவிக்க வேண்டும். In other words, you need to get your heart and your mind ready to face hard situations. மற்ற வார்த்தைகளில் சொல்ல போனால் உன்னுடைய இருதயத்தையும் மனதையும் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நீங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும். Remember, our adversary is a wicked person. நம்முடைய சத்துரு பொல்லாதவன் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். He will plan wicked things against us. நமக்கு விரோதமாய் அவன் பொல்லாதவைகளை தீர்மானிக்கிறான். So we should get ready to face that wickedness and resist him. அந்த துன்மார்க்கனை எதிர்க்கும்படிக்கு நாம் நம்மை ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும். God is not going to allow the enemy to unleash his wickedness on us. தேவன் நம்முடைய துன்மார்க்க பொல்லாதவனை தன்னுடைய துன்மார்க்கத்தை நம்மேல் அனுப்பும்படி அனுமதிக்கிறதில்லை. At the same time, we should not expect Christian life to be a life on a rocking chair. அதே நேரத்தில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஒரு சாய்ந்தாடுகிற நாற்காலியின் வாழ்க்கையை போல் இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்கொள்ள கூடாது. We have to get our minds and hearts ready to fight our battles. நம்முடைய யுத்தத்தை நாம் சந்திக்கும்படியாக நம்முடைய மனதையும் நம்முடைய இருதயத்தையும் நாம் ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும். In the army, literally, எழுத்துக்குரிய இந்த நீங்கள் ராணுவத்தை பார்ப்பீர்களே ஆகில், the training is very rigorous, very hard. அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான பயிற்சியானது மிக மிக கடினமாயிருக்கும். Recently, a group of soldiers, army soldiers, had to jog about 30 kilometers in Chennai. சமீப காலத்தில் 30 சேவர்கள், இந்த ராணுவத்தில் வேலை செய்கிறதான வீரர்கள் 30 அநேக கிலோமீட்டர் தூரம் அவர்கள் ஓட வேண்டியதாயிருந்தது. 30 kilometers. 30 கிலோமீட்டர் தூரம் ஓட வேண்டியதாயிருந்தது. And on the way, about 15-20 kilometers, some of the soldiers fell down. 15 அல்லது 20 கிலோமீட்டர் ஓடின மாத்திரத்தில் சில வீரர்கள் விழுந்து விட்டார்கள். Some of the soldiers vomited. சில வீரர்கள் வாந்தி எடுத்தார்கள். You know what the soldiers who were above them did? அவர்களுக்கு மேலாயிருக்கிற அந்த ராணுவ வீரர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? Took them up, lifted them up, gave them water to drink and said, keep running, you can't fall down now. அவர்களை உடனடியாக தூக்கி தண்ணீர் கொடுத்து ஓடு, அவர்களோடு கூட நீயும் ஓடத்தான் வேண்டும் என்று ஓடச் செய்தார்கள். You will be given no medication till you reach your destination. நீ உன்னுடைய அந்த முடிவை நீ அடையும் வரைக்கும் உனக்கு எந்த மருந்தும் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். Keep running. தொடர்ந்து ஓடுவாயாக. So for literal army people, this training is so rigorous. இந்த எழுத்துக்குரிய ராணுவ வீரர்களுக்கே இப்படி பயிற்சி கடினமா இருக்குமே ஆகில், how much more for spiritual battles we have to be trained. அப்படி என்றால் ஆவிக்குரிய யுத்தங்களுக்கு நாம் இன்னும் எவ்வளவுக்கு அதிகமாய் பயிற்சிவிக்கப்பட வேண்டும். I was once listening to a soldier who was being trained, who was trained in the army. ஒருமுறை ராணுவத்திலே பயிற்சி எடுத்ததான ஒரு வீரனுடைய சொந்த கதையை நான் கேட்டேன். He said early morning 4 o'clock they all have to go for exercises. அவர் சொன்னார், அதிகாலை 4 மணிக்கு எழுந்து நாங்கள் எங்களுடைய உடற்பயிற்சிக்காக செல்ல வேண்டும். And 6 o'clock as soon as the exercises are over, 2 hours they were exercises. After that 6 to 9 they have class, theory class. 4 லிருந்து 6 மணி வரை எங்களுடைய உடற்பயிற்சி முடிந்துவிட்டு நாங்கள் 6 மணிக்கு எங்களுடைய பாடங்களுக்கு வந்து சேர வேண்டும். Till 9 o'clock they have class. அது 9 மணி வரை எங்களுக்கு பாடங்கள் நடக்கும். Then I asked him, 4 o'clock you get up for exercises and then till 9 o'clock continuous work. When will you brush your teeth and have your bath? அப்பொழுது அவரிடத்தில் நான் கேட்டேன், காலை 4 மணிக்கு உங்களுடைய உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறது, 9 மணிக்கு தான் உங்களுடைய பாடங்கள் முடிவு அடைகிறது. அப்படி என்றால் எப்பொழுது நீங்கள் பல் விளக்குவீர்கள் என்று கேட்டேன். When will you have your bath? எப்பொழுது நீங்கள் குளிப்பீர்கள்? He said all that we have to finish before 4 o'clock. அப்போ அவர் சொன்ன பதில் என்னவென்றால், இந்த காரியங்கள் யாவற்றையும் நாங்கள் 4 மணிக்கு முன்பதாகவே செய்துவிட வேண்டும். I asked him, after 2 hours of exercises you sit in a class, won't you fall sleepy? நான் அவரிடத்தில் கேட்ட கேள்வி என்னவென்றால், 2 மணி நேரம் உடற்பயிற்சி செய்துவிட்டு உடனடியாய் போய் வகுப்பில் உட்காரும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வராதா என்று கேட்டேன். He said yes, we will feel sleepy, but if one person sleeps in the class, the whole class will be punished. அவர் சொன்னார், ஆம், தூக்கம் வருவது போல் இருக்கும், ஆனால் ஒரு வீரன் அந்த வகுப்பிலே தூங்கி விடுவானே ஆகில் முழு வகுப்பும்
பயிற்சிக்குள்ளாக வேண்டும். All will have to go 5 rounds jogging, 2 kilometers punishment because someone slept. அந்த வகுப்பிலே ஒரு வீரன் தூங்கினபடினாலே முழு வகுப்பு வீரர்களும் சேர்ந்து 5 கிலோமீட்டர் தூரம் அவர்கள் ஓடி வர வேண்டும். Why? ஏன்? They are going to defend the country. ஏனென்றால் அவர்கள் தேசத்தையே பாதுகாக்க வீரர்களாக இருக்கிறார்கள். They can't be lazy people. அவர்கள் ஒரு சோம்பேறியா இருக்க முடியாது. They have to be very strict in their disciplines. அவருடைய தங்களுடைய ஒழுங்குமுறையில் மிக கண்டிப்பானவர்களாக இருக்க வேண்டும். If people, soldiers who are going to face soldiers, human soldiers have to be so strict in and disciplined, we who are going to face powers of darkness, how disciplined we should be. இந்த உலகத்தின் இந்த ராணுவ மனுஷர்களே இவ்வளவு கடினமாய் தன்னுடைய ஒழுக்கத்தில் கட்டுக்குள்ளாய் வருவார்களே ஆகில், மற்ற மனுஷர்களை சந்திக்க இவ்வளவு கட்டுக்குள் வருவார்களே ஆகில், ஆவிக்குரிய யுத்தங்களை செய்கிறதான நாம், இருளின் வல்லமைகளை சந்திக்க போக வேண்டியதான நாம் எவ்வளவு ஒழுங்கும் கட்டுக்குள்ளாய் வர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. That's why we all need to get our minds ready, not to run away, not to get scared, not to withdraw, but to face the enemy and fight against him. ஆகையினால் தான் நம்முடைய மனதை நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும். எதற்காக? யுத்தத்தை கண்டு பயந்து ஓடி திரும்பிவிட அல்ல, மாறாக யுத்தத்தை சந்திக்கும்படியாக. One reason why God is permitting these trials at a personal level is so that God might take away this fear of suffering. நமக்குள்ளே தேவன் இப்படிப்பட்டதான தனிப்பட்ட சோதனைகளை ஏன் அனுமதிக்கிறார் என்றால், இந்த பாடுகளை கண்டு நாம் பயந்து விடக்கூடாது என்று, அந்த பயத்தை நம்மிலிருந்து எடுக்கும்படியாகவே. Some of us by now we should be telling, I faced enough sufferings, so now if next time a suffering comes, I'm not scared to face it. நம்மளே சிலர் சொல்லுவார்கள், சொல்ல வேண்டும், அநேக பாடுகளை நான் சந்தித்திருக்கிறேன், ஆகினால் இன்னொரு பாடு எனக்கு இன்னும் வறுமை ஆகில் அதை கண்டு நான் பயப்பட போவதில்லை. That's called having the mind to suffer. அதுதான் பாடு அனுபவிக்கிற சிந்தை உடையவர்களாய் இருக்கிறது என்பது அர்த்தம். On the other hand, most of us are saying, I've been suffering all my life so much, when is all this going to end? மற்ற பக்கத்தில் பார்க்க போனால், நான் இவ்வளவு நாளாய் பாடுகளை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன், எப்பொழுது இந்த பாடுகள் எல்லாம் முடிவுக்கு வரும்? So that's not the question we should ask. அப்படிப்பட்ட கேள்வி நாம் கேட்க கூடாது. We should be ready to face our battles. நம்முடைய யுத்தத்தை நாம் சந்திக்க நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். One more thing before we move on. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Every trial or personal battle that we face, நாம் சந்திக்கிறதான ஒவ்வொரு தனிப்பட்ட சோதனைகளிலும் there are 3 parts. அதிலே 3 பகுதிகள் உண்டு. Or 3 sides to it. அதற்கு 3 பக்கங்கள் உண்டு. One is the front side of a trial. அது சோதனையின் முதல் பகுதி, முன் பக்கம். Secondly is the inside of a trial. இரண்டாவது பகுதி சோதனையின் உட்பக்கம். The third is the back side of a trial. மூன்றாவது பகுதி சோதனையின் பின்பக்கம். Most of us, when we face trials, we only look at the front side. அநேகர் நாம் சோதனைகளை சந்திக்கும் பொழுது அந்த சோதனையின் முன்பக்கத்தை தான் பார்க்கிறோம். The sickness, வியாதிகள், or that person who's troubling you, உன்னை தொந்தரவு செய்கிறதான அந்த நபர், or that demon that's working against your life, உன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்த பிசாசு, or that job that you have not got, நீ கிடைக்கப்படாத அந்த வேலை, or that money that is yet to arrive, உனக்கு இன்னும் வந்து சேர வேண்டியதான அந்த பணம், or that plot of land that someone else has cheated you of, நீ வைத்திருந்தாயே அந்த நிலத்தை வேறொருவன் உன்னை ஏமாற்றி கொண்டு போனானே அந்த நிலம். All this is the front side of a trial. இவைகள் யாவும் சோதனைகளின் முன்பக்கமாய் இருக்கிறது. But that's not the actual part of the battlefield. அது அல்ல யுத்த களத்தின் நிஜமான யுத்த களம். The second part, many of us are trying to solve the battle in the front side, that's all. அநேகர் அந்த நமக்கு வருகிறதான அந்த சோதனைகளின் அந்த முன்பகுதியை சரி செய்து விட முயற்சிக்கிறோம். But if you solve the problem only on the front side, the problem is not solved. அந்த முன்பக்கத்தை மாத்திரம் நீங்கள் சரி செய்து விட்டால் பிரச்சனை முடிவுக்கு வந்ததாய் அர்த்தமல்ல. Because there is another part of the problem, the major part of the problem, that is still not settled. ஏனென்றால் இன்னும் அந்த பிரச்சனையின் ஒரு பெரும் பகுதியானது இன்னும் சீர் செய்யப்படவில்லை. So there are some medicines available like this. அதற்காக இப்படி சில மருந்துகள் உண்டு. There was some years ago there was a disease called dengue. கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்பாக
டெங்கு என்கிறதான ஒரு வியாதி வந்ததுண்டு. Every bone used to, the joints used to ache. எல்லா மூட்டுகளும் மூட்டு வலி உண்டாகும். Do you know there's no healing for that? There's no medicine for that. அதற்கு எந்த விதமான மருந்தும் இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா? But hundreds have been admitted into hospitals. ஆனால் நூற்றுக்கணக்கானோர் இந்த வியாதி நிமித்தமாக ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டார்கள். And what treatment do they give? அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த மருத்துவம் என்ன? It's called symptomatic treatment. That means based on the symptoms they give treatment. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மருத்துவம் என்னவென்றால், என்ன அவர்கள் அறிகுறிகளை சொல்கிறார்களோ அந்த அறிகுறிக்கு ஏற்றவண்ணமாக மருந்துகளை கொடுப்பார்கள். When we feel pain in the body, நம்முடைய சரீரத்தில் நமக்கு வலி வரும் பொழுது, when there's a knee pain, முட்டு வலி வரும் பொழுது, that knee sends a message to the brain. உடனடியாக அந்த மூட்டானது மூளைக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறது. And that brain tells the whole body the knee is aching. அந்த மூளையானது முழு சரீரத்துக்கும் இப்பொழுது செய்தி அனுப்புகிறது, இந்த மூட்டு வலிக்கிறது என்று சொல்லி. That's how the whole body feels the pain. அப்படித்தான் முழு சரீரமும் இந்த வலியை உணர்கிறது. But when they give a medicine, அப்பொழுது அவர்கள் ஒரு மருந்தை கொடுக்கும் பொழுது, in symptomatic treatment, இந்த அறிகுறியின் மூலமாக கொடுக்கப்படுகிற மருத்துவத்தின் படி, that medicine will stop the message from going from the knee to the brain. இந்த மருந்தானது இந்த மூட்டிலிருந்து மூளைக்கு அனுப்புகிறது அந்த செய்தியை அதை நிறுத்தி விடுகிறது. So the brain will not send the message to the whole body. இப்பொழுது இந்த மூளையானது முழு சரீரத்துக்கும் இந்த செய்தியை அனுப்பாது. So the knee won't pain. இப்பொழுது மூட்டும் வலிக்காது. But the problem is still there. ஆனால் பிரச்சனையோ இன்னும் அங்கேயே தான் இருக்கிறது. The medicine did not heal the knee pain. It only stopped the message from going to the brain and telling the whole body the knee is aching. இந்த மருந்தானது அந்த மூட்டை சரி செய்யவில்லை, மாறாக இந்த மருந்தானது மூளைக்கு அனுப்புகிற அந்த செய்தியை நிறுத்திவிட்டது. So the whole body won't realize that something is wrong with the pain. The problem is there, but the pain won't be there. ஆகையினால் தான் இந்த முழு சரீரம் இப்பொழுது வலியை உணர்கிறதில்லை, ஆனால் பிரச்சனையோ அந்த மூட்டில் இன்னும் தான் இருக்கிறது. In the same way, அதே வண்ணமாக, if you try to solve a problem only on the front side, பிரச்சனைகளை நீங்கள் அந்த முன்பக்கத்தை மாத்திரம் சரி செய்ய விரும்பினால், it's like this. இது இப்படியாய் இருக்கும். There's another big part of the problem that is yet unsolved. இன்னும் அந்த பிரச்சனையின் பெரும் பகுதி சீர் செய்யப்படவில்லை. That's the inside of a problem. அதுதான் பிரச்சனையின் உட்பக்கம். Read James chapter 4 verse 1. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? From whence come wars and fightings among you? Come they not hence even of your lust that war in your members? உங்களுக்குள்ளே, that word in English is உங்கள் மத்தியில், amongst you. From whence come wars and fighting amongst you? தமிழிலே உங்களுக்குள்ளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆங்கிலத்திலே உங்கள் மத்தியில் யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Is it not because of lust that war inside your soul? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற அந்த இச்சைகளினால் அல்லவா? So what is the meaning of this verse? இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? Wars take place outside because of an actual war going on inside. போரானது வெளியே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவயவங்களுக்குள்ளாய் போர்கள் இருக்கிறபடியினால் வெளியே போர்கள் நடைபெறுகிறது. So the actual inside of the problem is our own heart. ஆகையினாலே எங்கே உள்ளுள் எங்கே பிரச்சனை இருக்கிறது என்றால் அது இருதயத்தில் தான் இருக்கிறது. So in a trial or in a battlefield, the actual problem is our heart or our mind or our inward man. சோதனையின் மத்தியிலோ அல்லது போர்களின் மத்தியிலோ போராட்டங்களின் மத்தியிலே உண்மையான காரணம் எங்கே என்றால் நம்முடைய இருதயத்திலோ நம்முடைய மனதிலோ நம்முடைய அவயவங்களுக்குள் தான் அது இருக்கிறது. So when a war takes place amongst us or fighting takes place amongst us, நமக்குள்ளே சண்டைகளும் நம் மத்தியில் சண்டைகளும் யுத்தங்களும் ஏன் வருகிறது என்றால், when a war takes place, ஒரு யுத்தங்கள் வரும் பொழுது we have to settle it inside us. நமக்குள்ளேயே நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். But we are all ready to accuse the other person. He's irritating me. I've got blood pressure and he's always speaking against me. I've got diabetes. I'm weak. I'm old. He doesn't realize my situation. We're always blaming the others and sympathizing with ourselves. ஆனால் நடக்கிறது என்ன? நம்மை நாமே பரிதபித்துக் கொண்டு மற்றவர்களை தான் நாம்
எப்பொழுதுமே குறை சொல்லி எனக்கு இரத்த கொதிப்பு இருக்கிறது, இந்த நபர் எனக்கு பிரச்சனை செய்கிறார், எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறது, நான் பலவீனனாயிருக்கிறேன், ஆனால் இந்த நபர் தான் என்னை தொந்தரவு செய்கிறார் என்று மற்றவர்களை நாம் குறை சொல்லி நம்மை நாமே நாம் பரிதபித்துக் கொள்கிறோம். They are not understanding me properly. மற்றவர்கள் என்னை சரியாய் புரிந்து கொள்கிறதில்லை. We say all these things to cover ourselves and we try to solve the other person. இவைகள் யாவற்றையும் சொல்லி நம்மை மூடி மற்றவரை நாம் குற்றம் சாட்ட விரும்புகிறோம். But that's a failure in Christian battle. அதுதான் கிறிஸ்துவ யுத்த களத்தின் தோல்வியாய் இருக்கிறது. True victory in Christian battle is to solve the battle or settle the battle inside ourselves. கிறிஸ்துவ வாழ்க்கையில் உண்மையான ஜெயம் என்னவென்றால் நமக்குள்ளேயே நம்முடைய காரியங்களை சரி செய்து ஜெயம் எடுப்பதுதான். True Christian battle or true victory in Christian battle is to discover the lust within ourselves and settle that lust or take victory over that lust. நமக்கு உண்மையான கிறிஸ்தவ அல்லது நிஜமான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது யுத்த களம் என்னவென்றால் நமக்குள்ளே இருக்கிறதான அந்த இச்சைகளை கண்டுபிடித்து அதை சரி செய்வதே. We are very good at finding the motes in other people's eye, but we don't discover the beams in our eyes. மற்றவர்களுடைய கண்களில் இருக்கிறதான தூசி நாம் எடுக்கும்படி மிக உச்சிதமாய் இருக்கிறோம், நம்முடைய கண்களுக்குள் இருக்கிறதான அந்த உதிரத்தையே நாம் மறந்து போகிறோம். Read that in Matthew chapter 7. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் வாசியுங்கள். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? And why beholdest thou the bolt that is in thy brother's eye, but considerest not the beam that is in thine own eye? Now Jesus was a carpenter in his young days. இயேசு தன்னுடைய வாலிப நாட்களில் தச்சனாய் இருந்தார். Motes and beams are like sawdust. When you scrape a wood, you have dust coming out. That is mote. Beam is small splinters of wood that get cut off from the main piece of wood. உத்திரம் என்றால் நீங்கள் மரத்தில் வேலை பார்க்கும் பொழுது அந்த மரத்தூள் வருமே, அந்த தூள் தான் உத்திரம் என்றும், இந்த துரும்பு என்றால் நீங்கள் மரத்தில் வேலை செய்யும் பொழுது சில செதில்கள் வருமே, அந்த சிதல்கள் தான் துரும்பு என்றும் அழைக்கப்படுகிறது. So mote is small, beam is big. உத்திரமானது சிறியதாக இருக்கிறது, துரும்பானது பெரியதாக இருக்கிறது. So in a carpenter's language, Jesus is saying, you have only dust in your you have a big splinter in your eye that has to be removed, but you're trying to remove the dust in someone else's eye. இயேசு தச்சனாய் இருந்தபடியினால் இந்த உதாரணத்தோடு கூட சொல்கிறார், உன்னுடைய கண்ணிலே பெரிய பெரிய அந்த மர செதில்கள் காணப்படுகிறது, அதை விட்டுவிட்டு மற்றவன் கண்ணில் இருக்கிறதான அந்த மரத்தூளை எடுக்கும்படி நீ முயற்சிக்கிறாயே. In other words, human beings are very good at finding other people's faults, but very bad at finding their own faults. மற்ற வார்த்தைகளில் சொல்ல போனால் மனிதனானவன் மற்றவர்களில் இருக்கிற தவறை நன்றாக கண்டுபிடிக்க அறிந்தவன், தனக்குள் இருக்கிற தவறை கண்டுபிடிக்க ஒன்றுமே அறியாதவன். But victory in Christian battle is to see what's inside ourselves and settle it there. கிறிஸ்துவ யுத்த களத்தின் ஜெயம் என்னவென்றால் நமக்குள்ளே என்ன இருக்கிறது என்று கண்டுபிடித்து அதை நாம் சரி செய்வதே. So next time we face a battle, next time someone scolds us, next time someone tells something wrong about us, let's not go to find fault with others. That's their problem, that they have to settle with God. But if we want victory in this battle, let's look inside and see how much lust is burning against others, how much anger is boiling against others, how much bitterness is there against other people, and try to solve that and get right with God. ஆகையினாலே அடுத்த முறை வேறு ஒருவர் வந்து உங்களை திட்டுவார்களே ஆகில், உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுப்பார்களே ஆகில், உங்களுக்கு விரோதமாய் பேசுவார்களே ஆகில், உடனடியாய் நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் எழும்ப வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் தேவனோடு கூட அவர்களுக்குரிய காரியத்தை சரி செய்து கொள்ளட்டும். ஆனால் உடனடியாக நமக்குள் இருக்கிறதான அந்த இச்சையை நோக்கி பார்த்து அதை சரி செய்வோம், நமக்குள் இருக்கிறதான அந்த கோபத்தை நோக்கி பார்த்து அதை சரி செய்வோம், நமக்குள் இருக்கிறதான அந்த கசப்பை நோக்கி பார்த்து அதை சரி செய்வோம். That's when we win our Christian battle. அப்படித்தான் நம்முடைய கிறிஸ்தவ யுத்த களத்திலே அங்கே ஜெயம் எடுக்கிறோம். So the first side of the battle is the front side. ஆகையினாலே யுத்தத்தின் முதல் பகுதி அந்த முன் பகுதி. The second side is the inside. அந்த இரண்டாவது பகுதி யுத்தத்தின் உட்பகுதி. The third side is the back side of a problem or a trial or a battle. மூன்றாவது பகுதி தான் இந்த பிரச்சனையின் பின் பகுதி. What is that? அது என்ன? We don't realize that in every problem that we face there is a group of invisible beings watching us. நாம் சந்திக்கிறதான ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்பாக
அதர்சனமான வாசிகள் அநேகர் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிறதே இல்லை. God, angels, Satan, fallen angels, they're all watching us. தேவன், தூதர்கள், விழுந்து போன தூதர்கள் எல்லாரும், சாத்தான் யாவரும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Turn to 2 Kings chapter 6. இரண்டாம் ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பும் பொழுது and read verses 15 to 17. 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுட்டிக் கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். Read verse 17 in alone English. And Elisha prayed and said, Lord, I pray thee, open his eyes that he may see. And the Lord opened the eyes of the young man, and he saw, and behold, the mountain was full of horses and chariots of fire round about Elisha. Now Elisha and his servant are in a battle. இங்கே எலிசாவும் வேலைக்காரனும் யுத்தத்தில் இருக்கிறார்கள். Now the servant saw the front side of the trial. இங்கே இந்த வேலைக்காரன் இந்த பிரச்சனை அல்லது போராட்டத்தின் முன்பகுதியை தான் பார்க்கிறான். Army of chariots and horses had surrounded the village. முழு இந்த பட்டணத்தையும் குதிரைகளும் ரதங்களும் பலத்த ராணுவம் சூழ்ந்திருக்கிறது. So he got so scared and worked up and worried. Master, master, they've surrounded us. அதை கண்ட அந்த வேலைக்காரன் பயந்து, எஜமானனே, எஜமானனே, நம்மை சுற்றி இருக்கிறார்கள் என்று அவன் சொன்னான். What shall we do? நாம் என்ன செய்ய முடியும்? But there was a backside to that battle that he did not notice. ஆனால் இந்த யுத்தத்தின் ஒரு பிற்பகுதி உண்டு, அதை இந்த வேலைக்காரன் காணவில்லை. Elisha saw that backside. எலிசா அந்த பின்பகுதியை கண்டான். That's why he said, don't be afraid, those who are on our side are more than these horses and chariots. ஆகையினால் தான் எலிசா சொன்னான், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்னான். Elisha didn't say, Lord, open my eyes that I may see. He who saw it himself, but he said, open the servant's eyes that he may see. எலிசா விண்ணப்பம் செய்த, ஆண்டவரே, என்னுடைய கண்ணை திறம், நான் பார்க்கட்டும் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அவன் ஏற்கனவே பார்த்திருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய வேலைக்காரனை கண்ணை திறக்கும்படி அவன் விண்ணப்பம் பண்ணினான். Every time we face a battle in our lives, ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் யுத்தங்களை சந்திக்கும் பொழுது, angels and demons are watching our words, our reactions, our emotions. தூதர்களும் பிசாசுகளும் நாம் உடனடியாக அந்த சோதனை நேரத்தில் என்ன சொல்கிறோம், என்ன செய்கிறோம், என்ன பிரதிபலிக்கிறோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன. In other words, every time we think we are facing a battle alone, we are not alone. There is a big public that is invisible, that's always watching us. நாம் மற்ற வார்த்தைகளில் சொல்ல போனால், எப்பொழுதெல்லாம் நாம் யுத்தங்களை சந்திக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் நம்மை தனியேதான் என்று நினைக்கிறோம். ஆனால் மாறாக அநேக கூட்டமான ஜனம், அதர்சனமானது நம்மை அந்த யுத்தத்தில் சுற்றி காணப்படுகிறது. When Job faced a trial, யோபு சோதனையை சந்தித்த பொழுது, it was a bet, it was a challenge between God and Satan. தேவனுக்கும் பிசாசுக்கும் நடுவே ஒரு சவால் அங்கே காணப்படுகிறது. God said, Job is an upright man. யோபை குறித்து தேவன் சொல்லுகிறார், யோபு சன்மார்க்கன். But Satan said, yeah, he'll be upright. You put a fence around him, a fence around his house, a fence around everything he has. Any man will be upright. You take away that fence and see what he does. பிசாசு உடனடியாக சொன்னான், ஆம், நீர் அவனுக்கு அவனையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறபடியினால் அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாயிருக்கிறான், இவைகளை நீக்கி பாரும் என்று சொன்னான். Then God said, all right, take away the fence. அப்படி என்றால் சரி, அந்த வேலியை எடுத்துக்கொள் என்று சொன்னார். So that was a challenge between God and Satan. அதுதான் தேவனுக்கும் பிசாசுக்கும் நடுவே காணப்படுகிறதான ஒரு சவாலாய் இருந்தது. Suddenly calamity strikes Job's house. திடீரென்று யோபின் வீட்டை நோக்கி பெரிய பிரச்சனைகள் அழிவு வருகிறது. At that time, அந்த சமயத்தில் we must realize, we all read Job chapter 1, but Job wouldn't have read Job chapter 1. ஒரு காரியத்தை நாம் அறிய வேண்டும். நாம் யாவரும் யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்திருக்கிறோம். ஆனால் யோபு தன்னுடைய புஸ்தகத்தின் 1ஆம் அதிகாரத்தை வாசித்ததில்லை.
because he doesn't know that a challenge is going on. ஏனென்றால் இப்படி ஒரு சவால் நடக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. And God, according to the rules, is not allowed to go and whisper to Job saying, Job, a trial is going to come, Satan is going to demolish your house, so don't deny me. தேவன் போய் யோபின் காதிலே இப்படி யோபு எனக்கும் பிசாசுக்கும் சவாலா இருக்கிறபடினாலே நான் என்னுடைய வீட்டிற்கு விரோதமாய் அழிவும் நாசம் வரும் பொழுது நீ என்னை மறுதலித்து விட வேண்டாம் என்று அவனிடத்திலே காதிலே துணி மெதுவாக சொல்லக்கூடிய அப்படி ஒரு கட்டாயம் இல்லை. ஏனென்று கேட்டால் அந்த சட்ட திட்டங்கள் தேவனை அனுமதிக்கவில்லை. So there is a backside to Job's problem that Job did not notice. யோபின் பிரச்சனையிலே ஒரு பிற்பகுதி உண்டு, அந்த பிற்பகுதியை யோபு அறியாதிருந்தான். But yet Job in his trial spoke his words so correctly that heaven and God rejoiced. என்றாலுமோ யோபு தன்னுடைய சோதனைகளின் மத்தியிலே தன்னுடைய வார்த்தையை அவன் சரியாய் சொன்னபடியினாலே பரலோகமும் தூதர்களும் களிகூர்ந்தார்கள். If we murmur in our trials and ask questions to God, நம்முடைய சோதனைகளின் மத்தியிலே நாம் கேள்வியை கேட்டு தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுப்போமே ஆகில், it means we are fighting our battles very badly. அதனுடைய அர்த்தம் நம்முடைய யுத்தத்தை நாம் மிக மோசமாக நாமே நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றுதான். Who are we to question God? தேவனை கேள்வி கேட்க நாம் யார்? Some people get angry with God. சிலருக்கு தேவன் மேல் கோபம் வந்து விடுகிறது. I am angry with God. நான் தேவனோடு கோபமாய் இருக்கிறேன். He is partial. தேவன் பட்சபாதம் உள்ளவராய் இருக்கிறார். To that person he is dealing like this, to me he is dealing like this. அந்த நபருக்கு அவர் இப்படி எல்லாம் செய்கிறார், ஆனால் எனக்கு அவர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார். I keep asking him, he is not giving me an answer. நான் இதை தொடர்ச்சியா இந்த காரியத்தை கேள்வி அவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், அவர் எனக்கு பதிலே தரவில்லை. So because of unanswered questions or confusions in the mind, we get angry with God. பதில் கிடைக்கப்படாத இப்படிப்பட்ட கேள்விகளின் நிமித்தமாக, குழப்பத்தின் நிமித்தமாக நாம் சில நேரங்களில் தேவன் மேலே கோபப்பட்டு விடுகிறோம். Just imagine how funny that is. யோசித்து பாருங்கள் எவ்வளவு கேளிக்கைக்குரியான காரியம். We getting angry with God. Who is God? Who are we? நாம் தேவன் மேல் கோபப்படுவோமே ஆகில் தேவன் யார், நாம் யார்? Heaven is his throne, the earth is his footstool. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. If he places his foot on this earth, his one toe can cover entire India. அவர் தன்னுடைய பாதத்தை அப்படியே பூமியின் மேல் வைப்பாரே ஆகில் பாதத்தின் ஒரு விரலானது முழு இந்தியாவையுமே மூடிவிடும். So big is God. அவ்வளவு பெரிய தேவனாயிருக்கிறார். And here I sit in one corner of India and say I am angry with God. I am going to talk to him. இங்க நடக்கிறது என்ன? நான் இந்த இந்தியாவின் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு தேவன் மேல் கேள்வி கேட்டு நான் தேவன் மேல் கோபமாயிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். The all understanding, all wise God, எல்லா ஞானமும் எல்லா அறிவும் உடையதான தேவன், we are the ones who don't know so much. நமக்குத்தான் இவ்வளவு காரியங்கள் அறியாமல் இருக்கிறோம். He knows everything. அவருக்கு எல்லாம் தெரியும். But we ask him questions. ஆனால் நடக்கிறது என்ன? நாம் அவரை கேள்வி கேட்கிறோம். So it's our lack of understanding. அது நம்முடைய அறிவின் குறைவாய் இருக்கிறது. That's why at the end of the trial, ஆகையினால் தான் சோதனையின் முடிவிலே God did not pat Job on the back saying, don't worry Job, it will be all right in the sweet by and by. யோபின் பின்பகுதியிலே முதுகிலே தட்டி கொடுத்து, யோபே ஒன்றை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நன்றாக நடந்தது என்று சொல்லவில்லை. போக போக எல்லாம் சரியாகிவிடும், போக போக எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லவில்லை. He scolded Job. அவர் யோபுவை திட்டினார். He asked Job more than 60 questions. 60க்கும் மேலான கேள்விகளை யோபை பார்த்தவர் கேட்டார். Job, were you there when the foundations of the earth was laid? உலகத்தின் அஸ்திபாரங்கள் உருவாக்கப்பட்ட பொழுது யோபு நீ அங்கு இருந்தாயோ? Are you able to bring snow down from the skies? நீ வானத்திலிருந்து மழையை வர்ஷிக்க பண்ண கூடுவாயோ? Did you make Leviathan? லேவியதான் பிசாசுகளை உன்னால் உருவாக்க முடியுமோ? Have you made the battle horse? நீ யுத்தத்தின் அந்த ராணுவ குதிரைகளை உன்னால் உருவாக்க கூடுமோ? So God asked question after question and Job said, Lord, I spoke without understanding. Now I put my hand to my lips. யோபுவை இப்படி கேள்வி கேட்ட பொழுது யோபு உடனடியாக சொன்ன பதில், ஆண்டவரே இவள் யாவும் என் அறிவின் குறைவினால் கேட்டேன்,
என்னுடைய கையினால் என்னுடைய வாயை மூடுகிறேன். I thought I knew, but now I know I don't know. எனக்கு தெரியும் என்று நான் நினைத்தேன், ஆனால் இப்பொழுது நான் அறிவேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. In our battles, if we think we know everything and we are going to question God for everything, we are failing in our battles. நம்முடைய யுத்தத்தின் மத்தியிலே நமக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்துக் கொண்டு நாம் தேவனை கேள்வி கேட்போமே ஆகில் யுத்தத்திலே நாம் தோற்று போகிறோம். So we must learn to fight and face our battles correctly. ஆகையினாலே நம்முடைய யுத்தத்தை நாம் சரியாக போராட சந்திக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Because only then we will be ready and prepared to face the next battle. அப்படி செய்தால் மாத்திரமே அடுத்த யுத்தத்தையும் செய்ய நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் மாறுகிறோம். Now we will move to level 2 of the battle of spiritual warfare. இப்பொழுது இந்த ஆவிக்குரிய யுத்தத்தின் இரண்டாவது பகுதிக்கு நாம் செல்லலாம். This is something that most of us would not have heard. இந்த காரியத்தை தான் நம்மில் அநேகர் கேள்விப்படாமல் இருந்திருப்போம். There is a second level battle or warfare that is going to take place very soon in this world. இந்த உலகத்தில் அதி சீக்கிரமாக இந்த ஆவிக்குரிய இரண்டாவது யுத்தம் நடக்க போகிறது. It's a war that is going to take place on an international scale. இந்த யுத்தமானது சர்வதேச அளவிற்கு நடக்கிறதான யுத்தமாய் இருக்கிறது. It's a war between those who love the truth and live according to the truth and those who hate the truth. அந்த யுத்தமானது யாரெல்லாம் தேவனுடைய சத்தியத்தை நேசித்து அதன்படி செய்கிறார்களோ அவர்களுக்கும், யாரெல்லாம் இந்த சத்தியத்தை வெறுக்கிறார்களோ அவர்களுக்கும் மத்தியில் நடக்கிறதான யுத்தமாய் இருக்கிறது. It's going to be a literal spiritual battle. இந்த யுத்தமானது எழுத்துக்குரிய ஆவிக்குரிய யுத்தமாய் இருக்கிறது. In other words, our adversaries are going to rise up against us literally. மற்ற வார்த்தைகளில் சொல்ல போனால் நம்முடைய சத்துருக்களானவர்கள் நமக்கு விரோதமாய் எழுத்தின்படியே எழும்புவார்கள். But we have to work against them spiritually. ஆனால் அவர்களுக்கு விரோதமாய் நாம் ஆவிக்குரிய வண்ணத்தில் எழும்பப்பட வேண்டும். So we have to learn how to fight this battle. இந்த யுத்தத்தை நாம் எப்படி செய்வதென்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். The first level battle is at a personal level, but the second level battle is what we have to wage together at a collective level. முதலாவது யுத்தம் சொல்லப்பட்டதான யுத்தமானது நம்முடைய தனிப்பட்ட நிலவரத்தின் அந்த தனிப்பட்ட யுத்தமாய் இருந்தது. இப்பொழுது சொல்லப்படுகிற இந்த இரண்டாவது யுத்தமானது நாம் யாவரும் ஒன்றாய் சேர்ந்து எழும்பி போராட வேண்டிய யுத்தமாய் இருக்கிறது. Christian brother, Christian sister, listen to me carefully. கிறிஸ்தவ சகோதரனே, கிறிஸ்தவ சகோதரியே, கவனமாய் நான் சொல்வதை கேட்பாயாக. Before Jesus comes, before the second coming of Christ, இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு முன்பாக, இயேசு வருவதற்கு முன்பாக, there is a battle that Christians are going to face. கிறிஸ்தவர்கள் சந்திக்க வேண்டியதான ஒரு யுத்தம் உண்டு. There is going to be a collective battle between forces of darkness and the church of God. இந்த யுத்தமானது தேவனுடைய சபைக்கும் சாத்தானின் வல்லமைகளுக்கும் விரோதமாய் நடக்கிற யுத்தமாய் இருக்கிறது. Satan is going to raise up people against the church of God. சாத்தானானவன் அநேக ஜனங்களை தேவனுடைய சபைக்கு விரோதமாய் எழுப்புவான். Satan himself with his forces of darkness and evil angels is going to rise up against the church of God. சாத்தானே தன்னுடைய சேனைகளோடு கூட தேவனுடைய சபைக்கு விரோதமாய் அவன் சேனைகளை அனுப்புவான். So collectively we have to get ready to face that battle. அந்த யுத்தத்தை சந்திக்கும்படி நாம் யாவரும் சேர்ந்து ஆயத்தமாக வேண்டும். If we have to win that battle, அந்த யுத்தத்தை நாம் ஜெயிக்க வேண்டுமே ஆகில் we have to get trained now itself. இப்பொழுதுதானே அதற்கென்று நம்மை நாமே பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். So if we don't fight our battles well today at level 1 at the personal level, at level 2 when we start fighting, we will start fighting the wrong way and create trouble for others and for the church of God. முதலாவது சொல்லப்பட்டதான இந்த தனிப்பட்ட யுத்தத்தையே நாம் சரியாக செய்ய கற்றுக்கொள்ளாத பட்சத்தில் இரண்டாவது யுத்தத்தை நாம் செய்யும் பொழுது சபைக்குள்ளேயும் எல்லாரும் சேர்ந்து போராடுகிறார்களே, அவர்களின் மத்தியிலே சில குழப்பங்களை நாம் உண்டு பண்ணுவோம். Now we are going to see from the word of God some verses in the Bible to prove that such a battle is prophesied in the Bible. இப்படிப்பட்டதான யுத்தமானது வேதத்திலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதற்கு அடையாளமாய் சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். Such a battle is going to take place between the church of God and the forces of darkness like it has never happened before. தேவனுடைய சபைக்கும் பொல்லா இருளின் வல்லமைகளுக்கும் விரோதமாக நடக்க போகிறதான யுத்தமானது
இதுவரை நடந்திராத யுத்தமாயிருக்கிறது. From the day the church was formed till today, such a battle has not taken place. சபை உருவாக்கப்பட்ட அந்நாள் தொடங்கி இந்நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட யுத்தத்தை சபை இன்னும் சந்திக்கவில்லை. But before Jesus comes, the church will have to face such a battle. ஆனால் இயேசு வருவதற்கு முன்பாக சபையானது இந்த யுத்தத்தை சந்தித்துதான் ஆக வேண்டும். It is to announce to you this message. I said this is not just a Bible study. There is a message in these Bible studies, and it is to announce to you this message that this Bible study is held. நான் இதை வேதாகமாக உங்களுக்கு சொல்வது மாத்திரமல்ல, இந்த வேதாகமத்தின் மத்தியிலே ஒரு செய்தியாய் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். And it is to say, to tell you this message that this Bible studies has been conducted. இந்த செய்தியை சொல்லும்படியாகவே இந்த வேத பாடங்கள் உங்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்டன. Now I am going to show you some verses from the Bible to prove to you that such a battle is going to take place. இப்படிப்பட்டதான யுத்தம் நடக்கத்தான் போகிறது என்பதை உங்களுக்கு நிரூபிக்கும்படியாக வேதத்திலிருந்து சில வேத வாக்கியங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். Read Jeremiah chapter 12 and verse 5. எரேமியா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? If thou hast run with the footmen, and they have wearied thee, how then canst thou contend with horses? And if in the land of peace wherein thou trustedst they wearied thee, then how wilt thou do in the swelling of Jordan? Here we see a two-fold battle, two-level battle. இங்கே இரண்டு விதமான இரண்டு படிகள் நிறைந்ததான யுத்தத்தை பார்க்கிறோம். Level 1 and level 2. முதல் படி, இரண்டாவது படி. One is the footmen, the second level is the horsemen. முதலாவது படி காலாட்கள், இரண்டாவது படி குதிரைகளோடே. First level is the land of peace, the second level is the swelling of Jordan. முதல் படிதான் சமாதானமுள்ள தேசம், இரண்டாவது படி யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது. So at the first level, at the footman level, you are weary and tired and you are speaking words of murmuring and fed up. Then when you go and fight at the second level, what are you going to do? Is what the question the verse asks. இந்த வசனம் கேட்கிற கேள்வி என்ன? அந்த முதல் படியாகிய காலாட்களோடு நீ ஓடும் பொழுதே நீ இளைக்க பண்ணினால் இரண்டாவது படியாகிய குதிரைகளோடு நீ எப்படி ஓடுவாய்? These days which you are facing your battles is called the land of peace. In this land of peace, if you are going to get tired and say and murmur and get fed up, how are you going to fight at the swelling of Jordan? இந்த நாட்களிலே நீ சந்திக்கிறதான சோதனைகள் யாவுமே சமாதானமுள்ள தேசத்தில் சந்திக்கிறதான சிறிய சோதனைகள். இதை கண்டே நீ பயந்து வியர்ந்து போய் சோர்ந்து போவாய் ஆனால் அல்லது முறுமுறுப்பாய். ஆனால் எப்படி நீ யோர்தான் பிரவாகித்து வருகிறதான அந்த இரண்டாவது படியிலே யுத்தத்தை செய்வாய்? Jordan is the river that was standing between Canaan and the children of Israel as they went on their journey. இஸ்ரவேலர் தன்னுடைய பிரயாணத்தில் போய் கொண்டிருந்த பொழுது இஸ்ரவேலருக்கும் கானானுக்கும் மத்தியில் நின்றதான அந்த ஆறுதான் யோர்தான். So just before entering Canaan is Jordan. நீங்கள் கானானுக்கு பிரவேசிக்கும் முன்பதாக சற்று முன்பதாகவே இந்த யோர்தான் காணப்படுகிறது. Jordan is a type of a battle or a big or trials that the church of God has to face before entering the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் சபையானது பிரவேசிக்கும் சற்று முன்பாகத்தானே இந்த யோர்தான் என்கிறதான அந்த சோதனை சந்திக்க வேண்டும். So this verse says that before we enter into New Jerusalem and Zion, before we are caught up at the coming of the Lord, before the church of God enters into heavenly Canaan, there is a Jordan that we have to face. ஆகினால் இந்த வசனம் சொல்கிறது சபையானது புதிய எருசலேமும் சீயோனும் சென்று அடையும் முன்பாக, சபையானது தேவனுடைய ராஜ்யத்தை சென்று அடையும் முன்பாக அதற்கு முன்பாய் யோர்தான் என்கிறதான அந்த சோதனைக்குள்ளாய் போகத்தான் வேண்டும். So there is a period of trial for the church of God before the coming of the Lord. தேவனுடைய வருகைக்கு முன்பாக தேவனுடைய சபைக்கு ஒரு சோதனையின் காலம் உண்டு. Another verse. மற்ற வசனம் Read Psalm 110 and verse 3. சங்கீதம் 110ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும்.
Thy people shall be willing in the day of thy power, in the beauties of holiness. From the womb of the morning thou hast the dew of thy youth. Here in this verse we read, a young people is going to be born to thee. இங்கே நாம் வாசிக்கிறோம், உமக்கு ஒரு யவன ஜனம். உமக்கு ஒரு யவன ஜனம் பிறக்கும். So that shows the coming of the Lord. அதுதான் கர்த்தருடைய வருகை குறித்து சொல்லப்படுகிறது. But before that there is a day or a period called the day of God's power. அதற்கு முன்பாக ஒரு காலம் அல்லது ஒரு நாள் என்று ஒன்று, அதுதான் பராக்கிரமத்தின் நாள். அவருடைய உமது பராக்கிரமத்தின் நாள். So it's the day or a period before a young people is born to God, or before the man child is formed, or before the church of God is caught up at the coming of the Lord. There is a day or a period for the church where God's power is going to be manifest through the church. ஒரு யவன ஜனம் பிறக்கும் முன்பாக, ஆண் பிள்ளை பிறக்கும் முன்பாக, தேவனுடைய சபையானது தேவனுடைய ராஜ்யத்தில் சேரும் முன்பாக ஒரு காலம் உண்டு. அந்த காலம்தான் தேவனுடைய பராக்கிரமத்தின் காலம். அந்த காலத்தில் தேவனுடைய பராக்கிரமம் சபையிலே பிரஸ்தாபம் பண்ணப்படும். So God is going to show his power on the enemies of the church. தேவன் தன்னுடைய வல்லமையை சபையின் சத்துருக்களின் மத்தியிலே வெளிப்படுத்த போகிறார். This verse says, on that day when God is going to reveal his power upon the enemies of God, the people in the church of God are going to be willing. இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த உமது பராக்கிரமத்தின் நாளிலே, அல்லது தேவன் தன்னுடைய வல்லமையை சத்துருக்களின் மத்தியிலே அனுப்ப அந்த நாளில் தானே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமாயிருப்பார்கள். In other words, they are now ready to face battles. Today we are afraid of battles. Today we are afraid of trials. We want to withdraw. We want to come out immediately. But when we arm ourselves with that mind to suffer, then we will be willing to face the battle. மற்ற வார்த்தைகளில் சொல்ல போனால், இந்நாட்களிலே யுத்தத்தை கண்டு சோதனை கண்டு நாம் பயந்து ஓட முயற்சிக்கிறோம். ஆனால் தேவனுடைய பராக்கிரமத்தினாலே, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தினாலே தேவனுடைய ஜனங்கள் சபை தரிப்பிக்கப்படும் பொழுது, when we arm our mind to suffer, நம்முடைய மனதை பாடனுபவிக்கும்படி ஆயுதமாய் நாம் சிந்தையை தரித்துக் கொள்ளும் பொழுது மனப்பூர்வமாய் பாடனுபவிக்க சபை ஆயத்தமாகும். So here is a people who are willing to fight and willing to demonstrate the power of God against the enemy. இங்கே தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய சத்துருக்களின் மத்தியிலே தேவனுடைய பராக்கிரமத்தை செலுத்தும்படி மனப்பூர்வமாய் இருக்கிறார்கள். We'll show you another verse. இன்னொரு வசனத்தையும் சொல்கிறோம். Ezekiel chapter 37. எசேக்கியேல் எழுதின புத்தகம் 37ஆம் அதிகாரம். We read of the valley of dry bones. அங்கே நாம் உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கை குறித்து வாசிக்கிறோம். There God asks Ezekiel to prophesy. அங்கே தேவன் எசேக்கியேலை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னார். And he prophesies. அவன் அங்கே போய் தீர்க்க தரிசனம் சொன்னான். And suddenly a miracle takes place. All these dry bones come to life and they become, see what happens to them. அங்கே உடனடியாக ஒரு அற்புதம் நடந்தது. அங்கு உலர்ந்த எலும்புகள் யாவும் இப்பொழுது உயிரடைந்தன. Read Ezekiel chapter 37 and verse 10. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். So I prophesied as he commanded me, and the breath came into him, and they lived and stood up upon their feet, an exceeding great army. So Ezekiel prophesies and breath came into them. They lived, they stood up on their feet, and all of them went home and lived happily ever after. Is that what the verse says? எசேக்கியேலுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தான். உடனடியாக ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி நின்று அவர்கள் எல்லாரும் சந்தோஷமாய் வீட்டுக்கு போனார்கள் என்றா வசனம் சொல்லுகிறது. What happened to them? அவர்களுக்கு என்ன நடந்தது? They became an army. அவர்கள் பெரிய சேனையாய் மாறினார்கள். Why? They were not just a group of people, they became an army. அவர்கள் ஏதோ உயிரடைந்து ஒரு கூட்ட ஜனமாய் நிற்கவில்லை, பெரிய சேனையாய் நின்றார்கள். So what does an army do? சேனை என்ன செய்கிறது? Army fights. சேனை யுத்தம் செய்கிறது. So this is a prophecy about a revival in the last days. இதுதான் கடைசி நாட்கள் நடக்க போகிறதான எழுப்புதலை குறித்ததான தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. Normally when we speak of the word revival, Christians think, demons will flee and sicknesses will be healed, many will come to church. That's all only part of it. But here is an army getting ready to fight a battle. சாதாரணமாக எழுப்புதல் என்று நாம் பேசும் பொழுது உடனடியாய் நாம் புரிந்து கொள்கிற காரியம் என்னவென்றால்,
பிசாசுகள் எல்லாம் ஓடிவிடும், வியாதியஸ்தர் எல்லாரும் சுகமடைந்து விடுவார்கள், அநேகர் சபைக்குள் வந்து சேர்ந்து விடுவார்கள் என்று நினைக்கிறோம். இவைகள் யாவும் எழுப்புதலின் ஒரு பகுதி. ஆனால் இங்கு நடக்கிற காரியம், எழுப்புதல் வரும் பொழுது இவர்கள் யாவரும் பெரிய சேனையாய் நின்றார்கள், to fight, யுத்தம் செய்யும்படியாக. read verse 9. 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு. So here it is written, these people who are dry bones, they didn't become dry by accident, they were killed. இந்த எலும்புகள் யாவும் ஏதோ தற்காலிகமாக செத்து போனவர்களின் எலும்புகள் அல்ல, தற்செயலாக இவர்கள் யாவரும் கொலையுண்ட அவர்களாயிருக்கிறார்கள். So it means they were once upon a time an army and they had an enemy, the enemies killed them, now they are now coming back to life and going to fight against the enemy once again. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு காலத்தில் இவர்கள் யாவரும் சேனையாய் இருந்தார்கள், யுத்த களத்திலே சத்துருவோடு யுத்தம் செய்யும் பொழுது அவர்கள் கொலையுண்டார்கள். இப்பொழுது மறுபடியுமாக இந்த எலும்புகள் உயிரடைந்து சேனையாய் நின்றார்கள். So this verse also, this scripture portion also shows that in the last days the church of God is going to fight a battle. இந்த ஆவிக்குரிய வசனமும் நமக்கு சொல்கிற அர்த்தம் என்னவென்றால், கடைசி நாட்களில் ஒரு ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. Another verse, இன்னும் ஒரு வசனம், Malachi chapter 4, மல்கியா 4ஆம் அதிகாரம், read verse 1. 1ஆம் வசனம். இதோ சூளை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். Enough. For behold, the day cometh, and shall burn as an oven, and all the proud, yea, and all that do wickedly shall be stubble. So what's written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? A day is coming that's going to burn like an oven. சூளையை போல் எரிகிற ஒரு நாள் வரும். This shows the tribulation period that's going to come upon the earth very soon. அதி சீக்கிரத்தில் இந்த பூமியின் மேலே வரப்போகிறதான உபத்திரவ காலத்தை இது காட்டுகிறது. Or it shows the rule of the Antichrist. அல்லது அந்த கிறிஸ்துவின் ஆளுகை குறித்து இது சொல்லப்படுகிறது. But before that, அதற்கு முன்பாக, just before the Antichrist comes to power, just before the day comes which shall burn as an oven, அந்த சூளையை போல் எரிகிறதான அந்த நாள் வரும் முன்பாக, அந்த கிறிஸ்துவின் ஆளுகையின் நாள் வரும் முன்பாக, read the second verse, what happens? 2ஆம் வசனத்தை வாசியுங்கள், என்ன நடக்கிறது என்று பாருங்கள். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டிகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். But unto you that fear my name shall the Son of Righteousness arise with healing in his wings, and he shall go forth and grow up as calves of the stall. So before the Antichrist comes to power, Jesus is going to rise up in his church. அந்த கிறிஸ்து தன்னுடைய ஆளுகைக்கு வரும் முன்பாக இயேசு தன்னுடைய சபையிலே எழுந்தருள போகிறார். And when he rises up in the church, what is going to happen? இயேசு தன்னுடைய சபையில் எழுந்திருக்கும் பொழுது, எழுந்தருளும் பொழுது என்ன நடக்கிறது? Read the next verse. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். And ye shall tread down the wicked, for they shall be ashes under the soles of your feet in the day that I shall do this, said the Lord of hosts. So here is something that God is going to do, or Jesus is going to do, when he rises up in the church as the Son of Righteousness before the Antichrist rule. நீதியின் சூரியனாக அவர் அந்த கிறிஸ்து ஆளுகைக்கு முன்பாக இயேசு சபையில் எழுந்திருக்கும் பொழுது, this is what he is going to do. இதைத்தான் நீங்கள் செய்ய போகிறீர்கள். Ye shall tread down the wicked under your feet, and they shall be ashes under your feet in the day that the Lord of hosts shall do this. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். So this verse shows there's going to be a battle between the church of God and a group of people called the wicked ones, and the church of God is going to tread upon the wicked ones and trample them under feet and make them ashes. இதைத்தான் தேவன் ஒரு யுத்தமாக சொல்லுகிறார். இந்த யுத்தமானது ஒரு பகுதியில் துன்மார்க்கருக்கும் மறுபகுதியில்
தேவனுடைய சபைக்கு விரோதமாய் நடக்கிறது. அப்பொழுது தேவனுடைய சபை துன்மார்க்கரை உள்ளங்கால்களின் கீழ் நசுக்குவார்கள், அப்பொழுது அவர்கள் சாம்பலாவார்கள் என்று இப்படி இந்த வசனம் சொல்லுகிறது. Another verse, இன்னும் ஒரு வசனம், Isaiah chapter 60. ஏசாயா 60ஆம் அதிகாரம். Read the first 2 verses. முதல் 2 வசனங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. Sorry, 61. Isaiah chapter 61, first 2 verses. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். The Spirit of the Lord God is upon me, because the Lord hath anointed me to preach good tidings unto the meek. He hath sent me to bind up the brokenhearted, to proclaim liberty to the captives, and the opening of the prison to them that are bound, to proclaim the acceptable year of the Lord, and the day of vengeance of our God, to comfort all that mourn. Here we read of a prophecy about Jesus Christ. இங்கே இயேசுவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். Jesus says, the Spirit of the Lord is upon me for certain reasons. இயேசு சொல்கிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் சில காரணங்களுக்காக என்மேல் இருக்கிறார். And one of them is mentioned in verse 2. அவைகளில் ஒரு காரணத்தை தான் 2ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. The Spirit of the Lord is upon me to proclaim the day of vengeance of our God. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்றால் நம்முடைய தேவனின் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறும்படியாக. In English it is the day of vengeance of God. ஆங்கிலத்திலே தேவனால் பழிவாங்கும் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So there is, Jesus is making an announcement of a day of vengeance at a later point of time. ஒரு பிற்காலத்திலே பழிவாங்கப்படுகிற அந்த நாளை குறித்து இயேசு சொல்லுகிறார். So Jesus says the church of God is going to take vengeance upon someone at a later point of time. Jesus makes only the announcement for that. இயேசு சொல்லுகிறார், பிற்காலத்தினுடைய சபையானது சத்துருக்களின் மேலே பழி வாங்குகிறதான ஒரு நாள் வரும் என்று இதை அவர் செய்தியாய் சொல்லுகிறார், ஒரு அறிவிப்பாக சொல்லுகிறார். Also read in Isaiah 34:8. ஏசாயா 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அது கர்த்தர் பழிவாங்கும் நாள், சீயோனுடைய வழக்கின் நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். For it is the day of the Lord's vengeance, and the year of recompenses for the controversy of Zion. So here again we read of the day of vengeance. இங்கே நாம் மறுபடியும் வாசிக்கிறோம், பழி வாங்கும் நாள். Again also we read of the year of recompense. மாத்திரமல்ல, பதிலளிக்கும் வருஷம் என்றும் நாம் வாசிக்கிறோம். So what is the meaning of that? அதனுடைய அர்த்தம் என்ன? Here we read of what is called the controversy or the case of Zion. இங்கே நாம் அந்த சீயோனிலே காணப்படுகிறதான அந்த வழக்கை நாம் காண்கிறோம். So there is a case going on about Zion. சீயோனை குறித்து ஒரு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. When that case is over, அந்த வழக்கு முடியும் பொழுது, this day of vengeance or year of recompense will be declared by God. இந்த பழி வாங்கும் நாளானது, அந்த பதிலளிக்கும் வருஷமானது தேவனால் அறிவிக்கப்படும். So that's the beginning of that battle before the coming of the Lord. அதுதான் தேவனுடைய வருகைக்கு முன்பாய் நடக்கிற யுத்தத்தின் ஆரம்பமாயிருக்கிறது. I will just show you one more verse. இன்னும் ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Revelation chapter 13. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம். Read verse 3. 3ஆம் வசனம். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு எதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். போதும். And I saw one of his heads as it were wounded to death. Here we see the head of the Antichrist has a deadly wound on it. அந்திக்கிறிஸ்துவின் தலையானது சாவுக்கு ஏதுவான காயங்கள் உடையதாயிருக்கிறது. How did that wound come upon it? எப்படி இப்படிப்பட்ட காயங்கள் அங்கே வந்தது? Read verse 14. 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகம். So here we read this beast was wounded because it was hit by a sword. இங்கே நாம் வாசிக்கிறோம், பட்டயத்தினாலே காயப்பட்ட பிழைத்து மிருகம் ஆகினாலே அது காயப்பட்டிருக்கிறது. How is it that the Antichrist is wounded by a sword? எப்படி ஒரு அந்திகிறிஸ்துவானவன்
பட்டயத்தினாலே காயப்பட முடியும். By an enemy. சத்துருவினாலே. Who could be that enemy? யார் அந்த சத்துரு? The Antichrist is going to rule the whole world. இந்த அந்தி கிறிஸ்துவானவன் முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய He போகிறார். has only one enemy, the church of God. அவனுக்கு இருக்கிற ஒரே சத்துரு தேவனுடைய சபையாய் இருக்கிறது. So this verse also indirectly says that before the man child is caught up to the throne of God, before the church is raptured, the church is going to lay a wound on the head of the Antichrist and then go away. இந்த வசனம் மறைமுகமாய் சொல்லுகிறது, ஆண் பிள்ளை எடுக்கப்படும் முன்பதாக தேவனுடைய சபையானது எடுக்கப்படும் முன்பதாக இந்த தேவனுடைய சபையானது அந்தி கிறிஸ்துவின் மேலே ஒரு காயத்தை உண்டாக்குவார்கள். Now why did I give you so many verses? ஏன் நான் உங்களுக்கு இத்தனை வசனங்களை சொல்ல வேண்டும்? Only to prove to you and announce to you that there's a war coming for the church of God where we all have to fight together. நாம் யாவரும் சேர்ந்து செய்ய வேண்டியதான ஒரு யுத்தம் தேவனுடைய சபைக்காய் வந்து கொண்டிருக்கிறது என்று நாம் யாவரும் அறிந்து கொள்ளும்படியாகவே இதை நான் ஒரு அறிவிப்பாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I told you it's a literal spiritual war. நான் ஏற்கனவே சொன்னேன், இது எழுத்தின்படி நடக்கிறதான ஆவிக்குரிய யுத்தமாய் இருக்கிறது. They will come against us literally. அவர்கள் நமக்கு விரோதமாய் எழுத்தின்படியே வருவார்கள். The enemies of the truth and the enemies of the church of God will come against the church of God literally. சத்தியத்தின் சத்துருவும் தேவனுடைய சபைக்கு விரோதமான சத்துருவும் எழுத்தின்படியே நமக்கு விரோதமாய் வருவார்கள். But we can't go against them literally. அவர்களுக்கு விரோதமாய் நாமும் எழுத்தின்படி எதிர்கொள்ள முடியாது. The weapons of our warfare are not carnal. நம்முடைய போராயுதங்கள் மாம்சீகமானது அல்ல. We do not wrestle against flesh and blood. நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யுத்தம் அல்ல. So we have to fight against them, face them spiritually. ஆகையினாலே நாம் அவர்களை ஆவிக்குரிய வண்ணமாகவே எதிர்கொள்ள வேண்டும். Otherwise we'll start killing people. அப்படி நாம் செய்யாத பட்சத்தில் நாம் ஜனத்தை கொலை செய்கிறவர்களாயிருப்போம். If we fight spiritually, we can save some of them and condemn the demons behind them. ஆவிக்குரிய விதமாய் நாம் யுத்தம் செய்யும் பொழுது நாம் சிலரை மீட்டுக் கொள்ளலாம், பிசாசுகளை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கலாம். There's one more verse. இன்னும் ஒரு வசனம் உண்டு. Read Ephesians chapter 6 எபேசியர் 6ஆம் அதிகாரம் and read verse 13. 13ஆம் வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் போதும். Wherefore take unto you the whole armor of God, that ye may be able to withstand the evil day, and having done all to stand. So why is God asking the reader to take the whole armor of God? ஏன் இந்த வாசிக்கிறதான வாசிப்புக்காரர்களுக்கு சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்கிறார்? Here an announcement is made. A day is coming called the evil day. இங்கே ஒரு அறிவிப்பு சொல்லப்படுகிறது, ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாள் தீங்கு நாள் என்று அழைக்கப்படுகிறது. So in that evil day, that the church of God might stand, O soul Christ, take up unto you the whole armor of God. அந்த தீங்கு நாளிலே நீங்கள் நிற்கவும் எதிர்க்கவும் தேவனுடைய சபையே, தேவனுடைய வீரனே, சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வாயாக. So let's be ready to face that evil day when it comes, before Jesus comes. இயேசு வரும் முன்பாக வரப்போகிறதான அந்த தீங்கு நாளை எதிர்க்கும்படி நாம் ஆயத்தமாவோமாக. Now you look at the children of Israel. நீங்கள் தேவனுடைய இஸ்ரவேல் ஜனத்தை பார்க்கும் பொழுது They were only a small group of people. அவர்கள் ஒரு சிறு கூட்டமான ஜனங்கள். They were shepherds by trade. அவர்கள் தங்களுடைய தொழிலின்படி மேய்ப்பர்களாய் இருந்தார்கள். But when they set out of Egypt, அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட பொழுது they started learning war. அப்பொழுதுதான் அவர்கள் யுத்தங்களையே கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். Till then they did not know how to hold swords or shields. அதுவரைக்கும் எப்படி அவர்கள் பட்டயத்தை பிடிப்பதென்றும் அவர்களுக்கு அறியாமல் இருந்தார்கள். When they entered into Canaan, அவர்கள் கானானை அடைந்த பொழுது they were surrounded by enemies. அவர்கள் சத்துருக்களினாலே சூழ்ந்து கொள்ளப்பட்டார்கள். On the chart you have a map of Israel. இந்த வரைபடத்திலே நீங்கள் இஸ்ரவேலின் அந்த வரைபடத்தை You பார்க்கிறீர்கள். will see there are so many enemies surrounding them. அவர்களை சுற்றி அநேக சத்துருக்கள் இருப்பதாக காண்கிறீர்கள். This is Edom. ஏதோம் என்கிறதான இடம் இது. That is Moab. மாயா என்கிறதான இடம் மோவாப். That is Ammon. அம்மோன். In the north you have Syria. சிரியா. So and
The Philistines are on this side. பெலிஸ்தியர்கள் இந்த பக்கம் இருக்கிறார்கள். So they are surrounded by enemies. அவர்கள் சத்துருக்களினாலே சூழப்பட்டிருக்கிறார்கள். So every now and then the Moabites or the Ammonites or the Philistines or the Syrians all will keep fighting one after the other. எப்பொழுதாகிலும் இந்த பக்கத்தில் ஒருவன் அம்மோனியரோ அல்லது மோவாபியரோ அல்லது பெலிஸ்தியரோ யாராகிலும் ஒருவர் அவர்களோடு கூட எப்பொழுதும் சண்டையிட்டுக் கொண்டே இருப்பார்கள். The history of Israel is fraught with battles. இஸ்ரவேலின் வரலாறு யுத்தங்களாலேயே நிறையப்பட்டு காணப்பட்டது. So but if you see, after all the battles have been fought, history full of battles, what is the result? இப்படி எல்லா யுத்தங்களையும் செய்த பின்பு வரலாறானது சரித்திரமானது யுத்தத்தின் கதைகளினால் நிரப்பப்பட்டு முடிந்த பின்பு the result is Israel today has become a big superpower. The whole world is afraid of Israel. முடிவு என்ன? இன்றைக்கு நாம் காண்கிறதான இஸ்ரவேல் தேசமானது முழு உலகத்தை காட்டிலும் சக்தி நிறைந்ததான சர்வாங்க தேசமாய் இருக்கிறது. Today Israel is surrounded by Islamic nations. இஸ்ரவேல் தேசமானது இஸ்லாமிய தேசங்களினாலே சூழப்பட்டிருக்கின்றன. All are enemies of Israel. எல்லாருமே இஸ்ரவேல் தேசத்தாருக்கு சத்ருவாய் இருக்கிறார்கள். Do you know Israel is only about half the size of Tamil Nadu? உங்களுக்கு தெரியுமா இஸ்ரவேல் தேசத்தின் பரப்பளவு தமிழ்நாட்டின் பாதி அளவுக்கு தான் இருக்கிறது. Such a small country is making the whole world afraid. பாருங்கள், அவ்வளவு சிறிய தேசம் முழு உலகத்தையே பயமுறுத்திக் கொண்டிருக்கின்றன. Today if a World War III breaks out, Israel is going to be the major cause for it. இன்றைக்கு உலகத்திலே உலக மகா யுத்தமாகிய மூன்றாவது யுத்தம் வருமே ஆகில் அதனுடைய காரணம் இஸ்ரவேல் தேசமாகவே இருக்கும். Read Zechariah chapter 12. சகரியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் and read verses 2 and 3. 2ஆம் 3ஆம் வசனங்கள். Zechariah 12, 2 and 3. சகரியா 12ஆம் அதிகாரம் 2-3. இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். Behold, I will make Jerusalem a cup of trembling unto all the people round about, when they shall be in the siege, both against Judah and against Jerusalem. And in that day will I make Jerusalem a burdensome stone for all people. All that burden themselves with it shall be cut in pieces, though all the people of the earth be gathered together against it. In the last part of verse 3, in Tamil it says, all the people of the earth shall be gathered together against it. 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதி தமிழ் வேதாகமத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். In English it is, though all the people of the earth gather against Israel, anyone tries to burden themselves against Israel will be cut in pieces. ஆங்கில வேதாகமத்தின் வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது, யாராகிலும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யாராகிலும் கூடிக்கொண்டால் அவர்கள் வெட்டுண்டு சிதறண்டு போவார்கள். பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் கூடிக்கொண்டாலும் அவர்கள் வெட்டுண்டு சிதறி போவார்கள். So that's how it is written in Tamil. அப்படித்தான் English ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. So I am going to make Jerusalem a cup of trembling for all nations. முழு தேசத்திற்கும் இஸ்ரவேல் தேசமானது ஒரு கலக்குகிற தேசமாய் இருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். Today the whole world is afraid of Israel. முழு உலகமும் இஸ்ரவேல் தேசத்தை கண்டு பயந்து கொண்டிருக்கின்றன. Small country, half the size of Tamil Nadu. சிறிய தேசம், தமிழ்நாட்டின் பாதி பரப்பை உடைய தேசம். But the whole world is afraid of it. ஆனால் முழு உலகமும் இந்த தேசத்தை பார்த்து பயந்து So கொண்டிருக்கின்றன. just like a group of shepherds have now enlarged and increased and become a superpower scaring the whole world, எப்படி ஒரு சிறு கூட்டமாகிய மேய்ப்பர்கள் கூடி வளர்ந்து இப்போது ஒரு தேசமாகி முழு உலகத்தையுமே பயமுறுத்துகிற தேசமாய் மாறினார்களோ, in the same way the church of God today is a group of people who are scared to face trials, but after a while they are going to be anointed and strengthened and grow into a superpower that's going to scare the demons of hell and the people of this world. அதே வண்ணமாக இன்றைக்கு சோதனையை கண்டு பயந்து கொண்டிருக்கிற சிறு கூட்டமாகிய தேவனுடைய சபையானது கொஞ்ச காலங்களுக்கு பின்பு
இந்த சபையானது தேவனுடைய அபிஷேகத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு பலப்படுத்தப்பட்டு முழு சத்துருவையும் எதிர்க்கக்கூடிய சிதற கிழிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஜனமாய் மாறுவார்கள். Those who believe, they shout a hallelujah. விசுவாசிக்கிற யாவரும் அல்லேலூயா சொல்லுவோமாக. Today we are a group of timid people. We are scared about trials. இன்றைக்கு நாம் ஒரு சிறு கூட்டமாகிய பயந்து கொண்டிருக்கிற ஜனமாய் இருக்கிறோம். But I believe that God is going to strengthen us. ஆனால் தேவன் நம்மை பலப்படுத்துவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். But before that, அதற்கு I would முன்பாக like to say a few things about who our enemy is. நம்முடைய சத்துரு யார் என்பதை குறித்து நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். Our enemy can be divided into 4 parts. நம்முடைய சத்துருவை 4 பகுதிகளாய் நாம் பிரிக்கலாம். 1, evil spirits. முதலாவது பகுதி அது பொல்லாத ஆவிகள். 2, I will come to later. இரண்டாவது காரியத்தை நான் பிற்பாடு சொல்ல விரும்புகிறேன். 3, human beings who are instruments of Satan. மூன்றாவது பகுதிதான் ஜனங்கள் பிசாசின் கருவிகளாய் மாறி போனவர்கள். People who have sold themselves to Satan and who are serving Satan and who are working against God willingly on behalf of Satan. சாத்தானிடத்திலே ஜனங்கள் தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு விரோதமாய் சாத்தானுக்காக போராடும்படி கருவிகளாய் தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தவர்கள். People who are dragging other people towards Satan. ஒரு கூட்ட ஜனம் மற்ற கூட்ட ஜனத்தை சாத்தானின் பக்கத்தில் இழுக்கக்கூடியவர்கள். This is group 3, the instruments of Satan. இவர்கள் தான் மூன்றாவது பகுதி என்று அழைக்கப்படுகிறவர்கள். இவர்கள் சாத்தானின் கருவிகளாய் இருக்கிறார்கள். The 4th group, நான்காவது கூட்டம், innocent victims, innocent people of this world who are lured or tempted into Satan's trap and thereby belong to Satan's group. பாவமறியாத ஒரு கூட்ட ஜனம் உண்டு. அவர்கள் சாத்தானின் பாவமறியாதவர்கள் அல்ல, but they are innocent. அவர்கள் ஒன்றுமறியாத ஒரு கூட்டமாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பேதைகளானவர்கள் சாத்தானுடைய அந்த ஈர்க்கையினாலே ஈர்க்கப்பட்டு அவனுடைய கருவிகளாய் மாறி போனவர்கள். They don't know they are on the wrong side, but because of sin and temptations and worldliness, they are lured into the trap of the adversary. அவர்கள் சாத்தானுடைய காரியத்தை புரியாமல் அறியாமல் இப்படிப்பட்டதான காரியங்களினாலே சோதனைகளினாலே வஞ்சகங்களினாலே வஞ்சிக்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு சாத்தானுக்கு அடிமையாய் போனவர்கள். Now I'm going to come to the second group. இப்படி இரண்டாவது கூட்டத்தை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். Before that, அதற்கு முன்பாக we all know the Bible says the mystery of iniquity is at work. இப்படி வேதம் சொல்லுகிறது அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே வெளிப்பட்டு விட்டன. So before Jesus comes, even in St. Paul's days, the mystery of iniquity was at work, but now that mystery of iniquity is increasing and is going to reach an abominable height. இயேசு வரும் முன்பாகவே ஏன் இப்பொழுது மாத்திரமல்ல பரிசுத்த பவுல் நாட்களில் இருந்தே இந்த அக்கிரமத்தின் ரகசியம் தோன்றிவிட்டது. அது பெருகி 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 இந்நாட்களில் இன்னும் பெரிதாய் அது வேலை செய்து கொண்டிருக்கிறது. This mystery of iniquity works as a great deception. இந்த அக்கிரமத்தின் ரகசியமானது ஒரு பெரிய வஞ்சகமாய் கிரியை செய்கிறது. Satan, the father of lies, has managed to deceive almost everyone in this world through science. பிசாசானவன் பொய்க்கு பிதாவாகிய பிசாசானவன் விஞ்ஞானம் என்கிறதான பாடத்தின் மூலமாய் அநேகரை எல்லாரையும் அவன் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். Till about 150 years ago, 150 ஆண்டுகளுக்கு முன்பாக everybody in schools and colleges studied science in a different way. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படித்த யாவரும் விஞ்ஞானத்தை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் தான் படித்தார்கள். One man came along and presented science in a new way about how the world could have formed. ஆனால் ஒரு மனிதர் திடீரென்று வந்து எப்படி இந்த உலகம் உண்டாயிருக்க கூடும் என்று சொல்லி ஒரு கொள்கையை அறிவித்தார். His name was Charles Darwin. அவருடைய பெயர்தான் சார்ல்ஸ் டார்வின். He himself said, my theory can be wrong. அவரே சொல்லியிருக்கிறார் பிற்காலத்தில் தன்னுடைய கொள்கைகள் தவறாகவும் இருக்கலாம். Although he himself who put forward the theory said he may be wrong, other scientists have put it into the textbooks today as though it is true. அவரே தன்னுடைய கொள்கை தவறாக இருக்கலாம் என்று சொல்லி இருந்தாலும் கூட மற்ற விஞ்ஞானிகள் அவர் சொல்லிய கொள்கையை
உண்மையான கொள்கை என்று சொல்லி விஞ்ஞான புத்தகங்களில் வெளியிடப்பட்டு அப்படி அனுபவிக்கிறார்கள். Even today there are hundreds of scientists who have finished their PhDs who refuse to believe in this theory proposed by Charles Darwin, but still it has been brought into the textbook as though that is science. இன்றைக்கு அநேக விஞ்ஞானிகள், நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள் டாக்டர் பட்டங்களை வாங்கி ஆராய்ச்சி செய்து அந்த கொள்கை தவறு என்று அறிவித்தாலும் கூட டார்வின் அறிவித்த அந்த தவறான கொள்கை இன்னும் விஞ்ஞான புத்தகங்களிலே பாடமாய் படிப்பிக்கப்பட்டு வருகின்றன. Why? ஏன்? It's a very convenient way to put God out of human minds. தேவனை ஜனங்களின் மனதிலிருந்து வெளியே கொண்டு வர அது ஒரு சுலபமான வழியாய் இருக்கிறது. If this world has been made by means other than God, if this world has actually come into existence by accident, if we human beings have just come into this world by accident, it means there need not be God. If there's no God, I can do what I like. தேவன் என்று ஒருவர் இல்லாமல் இருப்பாரே ஆகில், இந்த உலகம் என்கிறதான காரியம் தற்செயலாய் உண்டாயிருக்குமே ஆகில், மனித குலமாகிலும் தற்செயலாய் உண்டாயிருக்குமே ஆகில், then it means there need not be a God. தேவன் என்று ஒரு காரியம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. And if there's no God, தேவன் என்று இல்லாமல் ஒன்று இருக்குமே ஆகில், I don't have to give account to anyone at the end of my life. என்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே என்னுடைய கணக்கை நான் யாருக்கும் செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. That means I can make my own rules and I can live as I like. அதனுடைய அர்த்தம், எனக்கு விருப்பமான சட்டதிட்டங்களை நானே வைத்துக் கொண்டு என்னுடைய விருப்பத்தின்படி எல்லாம் நான் வாழ்ந்து கொள்ளலாம். So once this philosophy or in the name of science came into the textbooks and into the minds of people, இந்த தத்துவமானது ஒரு தத்துவமாக விஞ்ஞானத்தின் மூலமாக ஜனங்களின் படிக்கிற பாடத்தின் திட்டத்தின் மூலமாய் அவருடைய மனதில் வந்த பிறகு, today in every school they are teaching that man came from a monkey. இன்றைக்கு எல்லா பள்ளிகளிலும் சொல்லிக் கொடுக்கிறார்கள், மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன். Do you know there are so many questions that cannot be answered? அநேக கேள்விகளுக்கு இன்னும் அந்த கொள்கைகளிலிருந்து பதில் இன்னும் இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா? Do you know they have started off with so many assumptions which have no proper base? ஒரு தகுதியான ஒரு அடிப்படை இல்லாதபடிக்கு அநேக காரியங்களை எண்ணப்பூர்வமாக அவர்கள் சொல்லிவிட்டு போனார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? யூகித்து சொல்லி இருக்கிறார்கள். So but still it is being taught as though it is a science. என்றாலும் கூட அது ஒரு விஞ்ஞானம் என்று இன்றைக்கு மற்றவர்களுக்கு பாடமாய் சொல்லப்படுகிறது. This is a plot of the father of lies. இதுதான் பொய்யின் பிதாவின் சூழ்ச்சி திட்டமாயிருக்கிறது. So now he has put God out of the minds of human beings. இப்பொழுது அவன் தேவனை ஜனங்களின் மனதிலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டு விட்டான். Do you know America is no longer a Christian nation? உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்க தேசம் இன்னும் இப்பொழுதும் ஒரு கிறிஸ்தவ தேசம் அல்ல. 3 years ago that announcement was made by the president, America is no longer a Christian nation. 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தேசத்தின் ஜனாதிபதியினாலே தேசத்துக்கு ஒரு அறிவிப்பு சொல்லப்பட்டது, அமெரிக்க தேசம் கிறிஸ்தவ தேசம் அல்ல. So what happens? ஆகையினால் என்ன நடக்கிறது? A great falling away is taking place. ஒரு பெரிய விழுகை நடந்து கொண்டே இருக்கிறது. Christians who were formerly Christians, nations that were formerly Christian are now becoming unchristian. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி, கிறிஸ்தவ தேசங்கள் என்று சொல்லி ஒரு காலத்தில் சொல்லப்பட்டவர்கள் யாவும் இப்பொழுது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக மாறிக்கொண்டே வருகிறார்கள். But there is one question that is remaining. ஆனால் ஒரு கேள்வி இன்னும் தொடர்ந்து நின்று கொண்டே இருக்கிறது. What is that? அது என்ன? When Charles Darwin made his theory, சார்ல்ஸ் டார்வின் அவர்கள் தன்னுடைய கொள்கையை அவர்கள் கொண்டு வந்த பொழுது, he drew a big picture which is called the tree of life. அவர்கள் ஒரு பெரிய வரைபடத்தை வரைந்தார்கள். அதனுடைய பெயர்தான் உயிருள்ள மரம். The tree of life. That means it's a chart that shows how life came, how man came from a basic living cell. எப்படி ஒரு வாழ்க்கை உயிர் வந்தது என்று சொல்கிறதான ஒரு படத்தை வரைந்து அந்த படத்திலிருந்து விளக்கி சொன்னார்கள். How man came from a basic living cell. எப்படி மனிதன் ஒரு அடிப்படையான ஒரு அணுவில் இருந்து உருவாக்கப்பட்டவன். So from a living cell to more complex living organisms till finally they became monkeys came and then man came.
அந்த அணுவானது எப்படி சிறிதாயிருந்து வளர்ந்து அது பெரிதாகி அந்த சர்க்கிள் தான் இப்பொழுது மனிதன் என்று ஆகிவிட்டன. But Charles Darwin did not answer one question. ஆனால் சார்ல்ஸ் டார்வின் அவர்கள் ஒரு கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லவில்லை. How did the single living cell come into existence? எப்படி இந்த ஒரு உயிரணு ஆனது ஒரு பெரிய மனிதனாய் அதற்குள் எப்படி உயிர் வந்தது? How did that single living cell come to life? அந்த ஒரு உயிரணு இருந்ததே, அந்த உயிரணுக்குள் எப்படி உயிர் வந்தது? That question is not answered. அந்த கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கவே இல்லை. But you know how modern scientists who do not believe in God are answering that question? ஆனால் தேவனை நம்பாத நவீனமான விஞ்ஞானிகள் இந்த கேள்விக்கு சொல்கிற பதில் என்ன தெரியுமா? It is possible that aliens from other planets have come and seeded or sown this life into these living cells. அதற்கு அவர்கள் சொல்லுகிற பதில் என்னவென்றால், வேற்று கிரகவாசிகள் வந்து இந்த அணுக்குள்ளே தன்னுடைய உயிரை ஊதிவிட்டு போய்விட்டார்கள். Today scientists are believing in aliens or people who are not humans, who exist in other planets, who came many years ago into the earth and seeded life into this world and went away. இந்த விஞ்ஞானிகள் சொல்லுகிற காரியம் என்ன, நம்புகிற காரியம் என்ன? வேற்று கிரகங்களில் வாசிகள் உண்டு, அவர்கள் மனிதர்கள் அல்ல. அந்த வாசிகள் இந்த உலகத்திற்கு வந்து இந்த அணுக்குள் கொஞ்சம் உயிரை ஊதிவிட்டு போய்விட்டார்கள். Is it true? அது உண்மைதானா? Is it possible that there are aliens in other planets? மற்ற கிரகங்களிலே வேற்று கிரகவாசிகள் உண்டு என்பது நிஜம்தானா? Did God create people other than human beings? மனிதரல்லாத வேறு கிரகவாசிகளை தேவன் உண்டாக்கி இருக்கிறாரோ? Is it true that they came many years ago? அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் அவர்கள் இங்கு வந்தது உண்மைதானோ? About this we learn tomorrow. அதை குறித்து நாம் நாளை படிக்கலாம். You see that man there in this picture? இங்கு கடைசி காட்டப்படுகிறதான அந்த படத்தை பாருங்கள். That picture is a picture of an alien from another planet. அந்த படம்தான் வேற்று கிரகத்திலிருந்து வந்ததான ஒரு வாசியின் படம். Is it true? Do such people exist? இப்படிப்பட்ட வாசிகள் உயிரோடு இந்த காணப்படுகிறார்களா? Did God create them? தேவன் அவர்களை உருவாக்கி இருக்கிறாரோ? What about their history? அவருடைய சரித்திரம் தான் என்ன? Tomorrow we will learn about it. நாளைக்கு இதை குறித்து நாம் படிக்கலாம். I will tell you one thing. இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். These aliens are true. இந்த வேற்று கிரகவாசிகள் உண்மைதான். But there are other big lies about them. ஆனால் அவர்களை குறித்து மற்ற பெரிய பொய்கள் உண்டு. From the word of God and from real life happenings we are going to see tomorrow what's happening in this world. இந்த உலகத்தில் நடக்கிறதான வாழ்க்கைகளை வைத்தும் வேத வசனத்தின் அடிப்படையிலும் அவர்கள் யார் என்பதை நாளைக்கு உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். I told you we have an enemy who is at the second level. 4 enemies. 1 is evil spirits. 2 I said I'll tell you later. 3 I said instruments of Satan. 4 innocent people trapped by Satan. நான் ஏற்கனவே சொன்னேன் 4 பகுதிகள். முதலாவது first evil spirits. பொல்லாத ஆவிகள். இரண்டாவது பகுதியை நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்று சொன்னேன். மூன்றாவது சாத்தானால் பிரயோஜனப்படுத்தப்படுகிற கருவிகள். நான்காவது ஒன்றுமறியாத ஜனம், பாவத்தினாலே சாத்தானினால் ஈர்க்கப்பட்டு அவன் வயமாய் போகிறவர்கள். This group 2 that's going to work against the church of God is these aliens. இந்த தேவனுடைய சபைக்கு விரோதமாய் கிரியை செய்ய போகிற அந்த இரண்டாவது சத்துருதான் இந்த வேற்று கிரக வாசிகள். Now many people think this is only part of movies and fiction stories. It's not real. அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது சினிமா படங்களுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் நாவல்களுக்கும் வருகிறதான காரியம் தான் என்று நினைக்கிறார்கள். But we are going to see how true they are. They exist today. They are on earth today without anybody knowing. எப்படியானால் இவர்களது உண்மைதான் என்றும் எப்படி இது உண்மை என்றும் யாரும் அறியாமல் எப்படி இவர்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிறார்கள் என்பதையும் நாளைக்கு நாம் காணப்போகிறோம். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? Jesus is in our midst. இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். He is making an announcement to us. இன்றைக்கு அவர் நமக்கு ஒரு அறிவிப்பை சொல்லிக் கொண்டிருக்கிறார். A spiritual war is coming for the church of God. தேவனுடைய சபைக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம் வந்து கொண்டிருக்கிறது. We are going to face evil powers. நாம் பிசாசின் பொல்லாத
வல்லமைகளை சந்திக்க போகிறோம். We are going to fight not against ordinary demons. சாதாரண பிசாசுகளுக்கு விரோதமாய் நாம் போராட போவதில்லை. We are going to fight against principalities and powers and rulers of the darkness of this world and spiritual wickedness in high places. நாம் திரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகளோடு கூட நாம் யுத்தம் செய்ய போகிறோம். But today we are afraid of evil spirits. ஆனால் இன்றைக்கு நாம் பொல்லாத ஆவிகளை கண்டு பயந்து கொண்டிருக்கிறோம். When you see a person who's devil possessed, or you see a bad dream, you see a devil in a dream, or you feel there's an evil spirit moving in your house, you're scared. பிசாசு பிடித்த ஒரு நபரை பார்த்த உடனே, அன்று ராத்திரி போன உடனே, பிசாசையே நீ ஒரு சொப்பனமாய் காண்கிறாய், உன்னுடைய வீட்டில் பிசாசு உலாவுவது போல உணர்கிறாயோ? You are scared. நீ பயந்து கொண்டிருக்கிறாய். But God wants to give us a spirit of boldness. தேவன் நமக்கு தைரியத்தின் ஆவியை தர விரும்புகிறார். God wants to take away that spirit of fear from our lives. நம்முடைய ஜீவியத்திலிருந்து பயத்தின் ஆவியை எடுத்து போட தேவன் விரும்புகிறார். God wants to arm our minds with that boldness to face the adversary. சத்துருவை சந்திக்கக்கூடிய தைரியத்தினாலே நம்முடைய மனதையும் சிந்தையையும் ஆயுதமாய் தரிக்க தேவன் விரும்புகிறார். How many do not want to be afraid of the enemy? எத்தனை பேர் சத்துருவை கண்டு பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? Such people, put up your hands. அப்படிப்பட்டவருடைய கரத்தை உயர்த்துங்கள். When I see my adversary, என்னுடைய சத்துருவை நான் காணும்போது, when I see the powers of darkness, இருளின் வல்லமைகளை நான் காணும் பொழுது, I do not want to be afraid, I want to be bold. நான் அதை கண்டு பயப்பட விரும்பவில்லை, தைரியமாய் இருக்க விரும்புகிறேன். We human beings might be afraid as human beings. மனிதர்களாகிய நாம் மனிதர்களாய் இருக்கிறபடியினால் பயந்து கொண்டிருக்கிறோம். But remember, if you have received the Holy Spirit, there is a mighty God residing within you. ஆனால் ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது ஒரு வல்லமையுள்ள தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். If you believe that that mighty God is within you, உனக்குள்ளே அந்த வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார் என்று நீ விசுவாசிப்பாயாகில், that devil may not be afraid of you, பிசாசு உன்னை கண்டு பயப்படாமல் இருக்கலாம், but he will be afraid of that mighty God who is in you. உனக்குள் இருக்கிறதான அந்த வல்லமையுள்ள தேவனை கண்டு பிசாசு பயப்படுகிறான். How many believe that you have a mighty God who is residing inside you? உனக்குள்ளே வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that your body is the temple of a mighty God? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் நம்முடைய சரீரம் வல்லமையுள்ள தேவனின் ஆலயமா இருக்கிறது? Then close your eyes. அப்படி என்றால் கண்களை You are going மூடுங்கள். to feel the power of that mighty God inside you. அந்த வல்லமையுள்ள தேவனின் வல்லமையை நாம் இப்பொழுது நமக்குள்ளே உணரப் போகிறோம். Now when you speak in tongues, இப்பொழுது நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுங்கள். now when you speak in tongues, இப்பொழுது நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுங்கள். இப்பொழுது நீங்கள் அந்நிய பாஷை பேசும் பொழுது, you realize that that mighty God is inside you. உனக்குள்ளே அந்த வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை உன்னால் உணர முடியும். Now when your body vibrates with the power of the Holy Spirit, உன்னுடைய சரீரமானது பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அசைக்கப்படும் பொழுது, remember that's the mighty God inside you. உனக்குள்ளே வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வாயாக. If you have received the Holy Spirit, நீ பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால், now give room to the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுப்பாயாக. He is going to take away that spirit of fear inside you. உனக்குள் இருக்கிறதான அந்த பயத்தின் ஆவியை அவர் எடுத்து போட போகிறார். He is going to give you that spirit of boldness to face the adversary. சத்துருவை எதிர்க்க உனக்கு தேவன் தைரியத்தின் ஆவியை தரப்போகிறார். கோலியாத்தை சந்திக்க வைத்ததான தேவன் தாவீதுக்கு அபிஷேகத்தை கொடுத்தாரு, தாவீதுக்கு தைரியத்தை கொடுத்தாரு. அந்த தேவன் நம்மையும் இப்பொழுது தைரியத்தை தரப்போகிறார். நம்முடைய உயரத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, நம்முடைய பலத்தினால் அல்ல, எனக்குள் ஒரு பெரிய ஆவியானவர் இருக்கிறார். அவரினால் நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், அவர் மூலமாக ஒரு மதிலை நான் தாண்டுவேன். எத்தனை சேனைகள், எத்தனை சத்துருக்கள், எத்தனை மந்திரவாதிகள், எத்தனை பில்லி சூரியங்கள் கிரியை செய்தாலும் என் தேவனால் நான் அவைகளை ஜெயிப்பேன். இந்த தைரியத்தோடு ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமாக. பெரிய தேவன் எனக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஷபன் கத்துன கரபௌ ஷபன் கலமானி அத்துரே ரியபக் ஓரியா ஷபன் கலமானி அத்துரே யாரமா ஷபன் கலமானி அத்துரே ரியா ஷபன் கலமானி அத்துரே ஓரமா ஷபன் கலமானி அத்துரே. Yes, we praise you, we praise you, we praise you. Oria shaman kalamani today, riaba shaman kalam today.
Thank you, Lord. We thank you, Jesus. We thank you, Jesus. We praise you. Oh, Riyamankalamania today. Thank you, Jesus. We praise you. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, கர்த்தர் எழுந்தருளுவாராக, சத்துருக்கள் சிதறுண்டு போகும். நம்முடைய ஆண்டவருக்கு யுத்தம் அவசியம் இல்லை. நம்முடைய ஆண்டவருக்கு பெரிய ஆயுதங்கள் அவசியம் இல்லை. உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதான ஆண்டவர் எழும்பினால் போதும், சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். இதுதான் வசனம் சொல்லுகிறது. இப்போது அந்நிய பாஷைகளை பேசும்போது, இப்போது ஆவியில் நிரம்பும் போது, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் எழும்புகிறார். அவர் எழும்பும் போது சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். Thank you, Jesus. Thank you, Jesus. சிங்கத்தின் மேலும் நடந்து பலி சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ மட்டும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ மட்டும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து பலி சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டை கீழடை கலங்குகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டை கீழடை கலங்குகவே அவர் செட்டை கீழடை கலங்குகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டை கீழடை கலங்குகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஒரு நிமிடம். நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிறதான சத்ருவின் வல்லமையை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள். பயப்பட வேண்டாம். உங்களுக்குள் இருக்கிற தேவன் தானே பெரியவர். அவரே நாம் ஏன் சிறுவராய் மாற்ற வேண்டும்? உங்களுக்குள் இருக்கிற ஒரு பொம்மை அல்ல, உங்களுக்குள் இருக்கிற ஒரு சிலை அல்ல, உங்களுக்குள் இருக்கிற சாதாரண மனுஷன் அல்ல. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், சாத்தானுடைய தலையை மிதித்தவர் எனக்குள் வாசம் செய்கிறார். தைரியமாய் வீட்டுக்கு செல்லுங்கள். கர்த்தர் ஜெயத்தை நமக்காய் சொத்தாக சுதந்திரமாக வைத்திருக்கிறார். நீங்கள் சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், நீங்கள் சிங்கத்தின் மேல் நடப்பீர்கள். கர்த்தர் இந்த ஜெயத்தை தந்திருக்கிறார். சிங்கத்தின் மேலும் நடந்து பல சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ மட்டும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ மட்டும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து பல சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ மட்டும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் உன்னை கைவிட மாட்டார். உங்களுக்கு விடுதலை உண்டு. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டு.